ஆன்ம உறவுகளுக்கு அன்பான வணக்கம். உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். இறைத்தூதர் டாக்டர் இளங்கோ அவர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் நன்றியா. நன்றி நன்றி. இயேசுபிரான் இந்த மண்ணில் அவதரித்த இந்த அருளான நாளில் அவருடைய போதனைகளை சிலவற்றை பார்க்கலாம். அவர் உலகத்தில் எத்தனையோ கடவுள்கள் இருந்தாலும் மன்னிப்பின் மகத்துவத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து சென்ற மாபெரும் இறை தூதர் இறைவன் அப்படின்னு சொன்னாக்க அது இயேசுபிரான். இப்போ ஒரு கடவுளினுடைய எத்தனையோ செய்கையில் மிகச்சிறந்ததாக போற்றப்படக்கூடியது அப்படின்னா மன்னிப்பு. அந்த மன்னிப்பு ஏன் சிறந்தது, எப்படி சிறந்தது அப்படிங்கிறதையும் அவர் இந்த வழியை எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது அதை திட்டமிட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் கூட நாம் சில விஷயம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய பார்வை ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒன்று வித்தியாசமாக இருக்கும். அவரவர்கள் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கோம், ஒரு செய்தி சொல்லிகிட்டு இருக்கோம்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் எடுத்துக்க முடியுமான்னா செய்திகள் எல்லா காலகட்டத்திலும் நம் கண்முன்னே நடக்கின்ற அனைத்தும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது இந்த காலம். ஆனால் சிலர் மட்டுமே அதை எடுத்துக்கொள்கிறார்கள், சிலர் எடுத்துக்கொள்வதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது தட்டி கொடுத்தா வேலை வாங்கலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்குன்னு வச்சுங்க. இது எதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம்னா, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஓடல, அது பார்த்தீங்கன்னா 2 தட்டு தட்டினோன்னு வச்சுக்க, டிவி ஆன் பண்ணால் ஓடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஓடாது, திரும்ப ஒரு 2 தட்டு தட்டுனா ஓடும். இப்போது அதுலேருந்து ஒரு மெசேஜ் எடுத்துக்கலாம். நான் தட்டி கொடுத்தால் வேலை வாங்கலாம் அப்படிங்கிற மெசேஜை அதுலேருந்தும் கூட எடுத்துக்கலாம். அப்போது நானே கேட்டேன் ஃப்ரெண்டுக்கிட்ட, அது என்னடா அது ரிமோட் எனக்கு அப்படிதான் கரெக்டாக போட்டு ஆன் ஆக மட்டும் 2 கீழே தட்டு தட்டுனா ஒர்க் ஆகுது. இது என்ன இது என்ன சயின்டிஃபிக் மெத்தடுன்னே தெரியலையே அப்படின்னா திரும்ப அதுக்கப்புறம் படிச்சதுக்கப்புறம் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது அந்த பாஸ் ஆகிறது, எனர்ஜி பாஸ் ஆகிறதுல பிரேக் இருக்குது, அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகுது, அந்த கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுறது, அது தட்டும்போது கரெக்டாக இருக்குது. நம்மளால கண்டுபிடிச்சிருக்கான் அந்த பிரேக்கிங்கே பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு மெசேஜ் கண்டுபிடிச்சிருக்கான். சரியாக டிவி ஓடலைன்னா, டிவியில் ஆன் ஆகலை அப்படின்னா ரிமோட்டை 2 கீழே 2 தட்டு தட்டுனா அது ரொம்ப ஒர்க் ஆகுது. அப்போது நாம் அதுலேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி, தட்டி கொடுத்தால் வேலை வாங்கலாம் அப்படிங்கிற செய்தி. அப்போது நாம் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தால், கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தால் எதிலிருந்தும் செய்தியை பெற்றுக்கொள்ளலாம். அப்போது ஜீசஸ் அப்படிங்கிற இறை வருகின்ற பொழுது, இறைவன் இங்கே வருகின்ற பொழுது அவருடைய கருத்தை நான் பார்க்குறேன்னா, அவர் ஒரு மதத்திற்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்து மக்களை நல்வழிப்படுத்திய ஒரு மாபெரும் இறை தூதர். எப்படின்னாக்க, ஏற்கனவே யூத மதத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. அவன் தப்பு பண்ணானா அதுக்கு உடனே தண்டனை, அதே மாதிரியான தண்டனை, அடிக்கடி உதைக்க டிட் ஃபார் டாட் அப்படிங்கிற மாதிரி. அப்போது அதை மாற்றினார். அந்த சட்டங்களை மாற்றிவிட்டு, யுத சட்டங்களை மாற்றி பகைவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்யவும் இயேசு போதித்தார் அப்படிங்கிறத மத்தேயு 5:44 அதிகாரத்திலையும் லூக்கா 6:27 சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாருன்னா, பகைவருக்கு முதல்ல நண்பனை விட பகைவனாக இருக்கின்ற ஒருவனுக்குத்தான் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும், அவர்களுக்காகத்தான் முதலில் செலுத்த வேண்டும், அதுதான் உண்மையான அன்பு அப்படிங்கிற விஷயத்தை அவர் போதிக்கிறார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடித்து மரணத்தின் தருவாயிலும் கூட தனக்கு எதிராக தன்னை கொலை செய்கின்ற அவரையும், இறைவா என்னுடைய பிதாவை இவர்களை மன்னியும், தான் இன்னது என்று செய்கிறதை செய்ய தெரியாமல் செய்கின்றனர் அப்படிங்கிறத சொல்றார். அப்போ மன்னிப்பினுடைய உருவமாகவே இந்த 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 மண்ணில் அவதரித்த ஒரு இறைவன் அப்படின்னா அது ஜீசஸ். ஜீசஸ் அப்படிங்கிறது பார்வைங்கிறது, ஜீசஸ், வள்ளலார், புத்தர், இவர்கள் மூவரையும் நான் ஒரே நேர்கோட்டில் பார்க்குறேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். எப்படின்னு சொன்னால், இந்த மூவருமே மத கட்டுப்பாட்டுகளை உடைத்து மனிதத்தை முன்னிறுத்தி செயல்படுத்தியவர்கள். அவர் யூத மதத்தில் சில விஷயங்கள் இருக்குல்ல, மத சடங்கு அந்த மாதிரி இதெல்லாம் பிரேக் பண்ணி மனிதத்தை மட்டுமே முன்னிறுத்தியிருந்தார். அதே மாதிரி வள்ளலார் பெருமானவர்கள் முழுமையாக ஒரு இறைவனை அடைய, வீடு பேர் அடைய, பிறவியற்ற பெரும்நிலையை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் முழுமையாக எடுத்துகிட்டு போகிறார். அதே மாதிரி புத்தரும் அரசுக்கு எதிராக தான் தன்னுடைய முதல் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார், போதனை ஆரம்பிக்கிறார். அப்போது இவர்கள் எல்லாமே
மக்களின் சார்பாக மக்களுக்கு தேவையை வலியுறுத்தி இந்த மண்ணில் வாழ்ந்த மாபெரும் இறை தூதர்கள். அப்போ இந்த விஷயத்தை எதுக்கு எடுக்கிறேன்னா, இப்போ நாம கூட அந்த கோர்ஸ் தான் எடுத்துட்டு போறோம். கடவுள் அப்படின்னா இப்படிங்கிற ஒரு ஒரு பிக்சரைசேஷன்ல இல்லாம, ஆஹ், இதுதான் அப்படின்னு இல்லாம, கடவுள் அன்புமயமானவர் அப்படிங்கிறது, அன்பின் உருவமாகத்தான் கடவுள் கடவுள் இருக்கிறார். அதை நம்ம அந்த வடிவில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும், சில சடங்கு சம்பிரதாயம் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது, கண்மூடித்தனமாக கடவுளை நம்பக்கூடாது அப்படிங்கிறதையும், மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில் இன்னொருவர் எப்போதும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டு வரோம். அப்போ நம்மளுடைய ட்ராக்குங்கிறதும் அதே மாதிரி தான் இருக்கு. இதுல தெளிவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுல புரிதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, உலகத்தில் மிகச்சிறந்த மகிழ்ச்சியான நாடு எது அப்படின்னு செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். அதில் செலக்ட் பண்ணும்போது 2025 உலகத்தின் மிகச்சிறந்த மகிழ்ச்சியான நாடு எதுன்னா அது பின்லாந்து நாடு. ஏன் பின்லாந்து நாடு மிகச்சிறப்பாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னா இது டேட்டாஸ். பின்லாந்து நாட்டில் அந்த கொடுக்குற டேட்டாஸில் அவங்க சொல்லியிருக்காங்க, 40% மக்கள் கடவுள் மறுப்பாளர்கள். கடவுள் மறுப்பாளர்னா கடவுளுக்கு எதிரானவர்கள் இல்லை, எந்த மதத்தையும் சாராமல் அன்பை மட்டுமே போதிக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இந்த கடவுள் இந்த மதம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்பு, மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது அப்படிங்கிறதும், எந்த மதத்தையும் வழிபட்டு இந்த மதத்துக்கு எதிரான கொள்கை உடையவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட கொள்கை உடையவர்கள். அதை அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, கடவுள் மறுப்பாளர்கள் அப்படிங்கிற அது 40%. அதுக்கடுத்து 30% மதம், எந்த மதமுமே எனக்கு வேண்டாங்கிறத டிக்ளேர் பண்ணுறாங்க. 40, 30, 70% மதத்தை சாராதவர்களும் கடவுளை சாராதவர்களும் அங்கே இருக்கிறாரு. ரிமைனிங் 30% சரி இவங்கெல்லாம் கும்பிடுறாங்க போல இருக்குன்ட்டு அந்த 30% எடுத்துகிட்டு போனால், அந்த 30% என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பற்றி எனக்கு ஐடியாவே இல்லைன்றாங்க. அப்போ டோட்டலாக என்ன பண்ணுறாங்க இந்த சமூகம், இது ரொம்ப முக்கியமான டேட்டாஸாக நான் கருதுறேன். ஏன்னா உலக நாடுகளில் மகிழ்ச்சியாக இருப்பதில் முதன்மையாக இருக்கிற ஒரு நாட்டினுடைய சர்வைவில் கொடுக்கப்படுகின்ற ரிப்போர்ட்டு அவங்க ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், மகிழ்ச்சியாக இருப்பதில் முதன்மை அப்படிங்கிறது. அப்போ 30% தெரியாதுங்கிறாங்க. அந்த தெரியாதவர்கள் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள், கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் அந்த டேட்டாஸில் இன்டெப்த்தாக போகும்போது அந்த மெசேஜ் இருக்குது. அப்போது எனக்கு தெரிந்தவரை இனி வரும் காலகட்டத்தில் இந்த அதாவது பிளைண்டா இந்த கடவுள் இப்படி சொல்வார் அப்படி சொல்வார் அப்படிங்கிறத இந்த உலக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு நேரடியாக அந்த மனரீதியாக அந்த ஒரு தத்துவத்தையோ அந்த புரிதலோடு இருக்கின்ற பொழுது மட்டும்தான், மிகச்சரியாக தெளிவு பெறுகின்ற பொழுது மட்டும்தான் அந்த வழியை பின்பற்றுவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய செய்தி. நம்பர் 1 இது. அதுக்கு அடுத்தது மகிழ்ச்சியாக, நான் சொல்ற பேஸ், லிவ் தேர் லைஃப் ஹாப்பி. அப்போ மகிழ்ச்சியோட அடுத்தடுத்த கட்டத்தில் வரும்போது 2வது டென்மார்க்கு, ஐஸ்லாந்து, நெதர்லாந்து, இப்படி தான் வருது. சரி, இந்த இதில் நம்ம இது எங்கே இருக்கோம், நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கோம் அப்படின்னு எடுத்தாக்க, நம்முடைய இந்தியாவினுடைய மகிழ்ச்சிங்கிறது, மகிழ்ச்சி அடைந்தவர்களுடைய மகிழ்ச்சியாக இருப்பவர்களுடைய பட்டியல் உலக நாடுகளில் இந்தியாவில் இருப்பவர்களுடைய பட்டியல் அப்படின்னு பார்த்தா இப்பொழுது 2025 126வது இடம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அது 96வது இடத்துல இருந்தது. சரி, அந்த 10 ஆண்டுகளில் ஏன் இவ்வளோ பேக்கில் போயிருக்காங்கங்கிறது அது வேற விஷயம். பட் மகிழ்ச்சி என்பது 126வது இடத்துல இந்தியாவில் இருப்பவர்கள். அப்போ வாழ்கின்ற மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உலக நாடுகளில் யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா, இந்த முதலிடத்தில் ஜீசஸ் சொன்ன மாதிரியும், வள்ளலார் சொன்ன மாதிரியும், புத்தர் சொன்ன மாதிரியும் நாம் பின்பற்றுகின்ற இந்த கொள்கையின் அடிப்படையில் மதங்களை கடந்து, கடவுளை கடந்து அன்பை மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை உலக அளவில் பெருகி கொண்டிருக்கிறது. இதைத்தான் ஜீசஸ் தன்னுடைய மன்னிப்பு என்ற அந்த விஷயத்தில் மகத்துவத்தை மிக சிறப்பாக சொல்கின்றார். மன்னிப்பு, அதை பிரதானப்படுத்தி சொல்கின்றார். ஏன் மன்னிப்பு என்ன செய்துவிட முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அந்த மன்னிப்புல நிறைய கேட்டகரி கொடுக்குறாரு. எல்லையற்ற மன்னிப்பு, மனமாற்றத்தின் கூடிய மன்னிப்பு, விடுதலை கிடைக்கக்கூடிய மன்னிப்பு, துன்பத்திலிருந்து, அந்த மன்னிப்புக்கே கேட்டகரிஸ் நிறைய போயிட்டு இருக்கு. அப்போ மன்னிப்புல பார்ட் டிவிஷன்னா அவ்வளவு மன்னிப்பாக சொல்லுகின்றார். அதுல முக்கியமாக சொல்றது மனமாற்றத்தின் கூடிய மன்னிப்பு. அவர் சொல்றதுல மன்னிப்பு என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது மனமாற்றத்துடன் இணைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான மன்னிப்பின் அர்த்தம் வெளிப்படும் என்று சொல்லிட்டு, எல்லையற்ற மன்னிப்பு அப்படிங்கிறத பேதுருவின் கேள்விக்கு அவர் சொல்றாரு, 7 தலைமுறை நீங்க எத்தனை தடவை மன்னிச்சாலும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கும். மன்னிப்பு என்பது உன்னுடைய சுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஜீசஸ் சொல்றாரு. இப்போ ஜீசஸனுடைய அந்த முழுமையான அவருடைய வாழ்க்கையில பல்வேறு விஷயங்கள் இறைவன் அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட,
அவர் அதிகமாக முன்னிலைப்படுத்துவது மன்னிப்பு. அப்போ நான் எல்லாருமே எடுத்துக்கிறதுங்கிறது மன்னிப்பு. இப்போ இந்த கோட்ஸ் இருக்கு இல்லையா, இதை எப்படி எடுத்துக்கொள்வது, ஜீசஸ் இவ்வளோ சொல்லியிருக்காரு, அதை எப்படி பின்பற்றுவது அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையில் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் இப்போ ஐ வில் ஆஸ்க் த கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு வரேன். இப்போ ஜீசஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது, கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது, நீங்கள் அந்த அந்த வழிமுறையில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, ஜீசஸ் உங்களுக்கு பிடித்தமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பேசலாம். அடுத்து யார் பேசுகிறாரு அப்படின்னு டிசைட் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்பு ஒன்று, ஒரு செய்தி இருக்கு இல்லையா, அது எப்படி சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத விட அதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற சூழலுக்கு ஏற்ப அந்த செய்தி எப்படி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நன்றி நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அது வந்து இப்போ அதை பாலிஷாக பேசணும் அப்படின்னு சொன்னாக்க, நன்றியை நீ நினைத்தால் கடவுள் உன்னை நினைப்பார், நன்றியை நீ மறந்தால் கடவுள் உன்னை மறந்து விடுவார். இந்த மாதிரி கொஞ்சம் பாலிஷ் போட்டேன்னு வச்சு, இது ஆட்டோலாம் எழுதி வச்சிருவாங்க. ஏன்னா கடவுளோட நீங்கள் ஃபிட் பண்ணால் வந்து நம்பிக்கை இருக்குது. நன்றி மறப்பது, நன்றி மறக்கக்கூடாது, நன்றி மறந்து அன்றே மறப்பது, நன்றி இல்லாத உடனே மறக்கணும், இதுதான் செய்தி. இதை கொஞ்சம் பாலிஷாக போட்டோன்னா, நன்றியை நீ நினைத்தால் கடவுள் உன்னை நினைப்பார், நன்றி நீ நினைக்கவில்லைன்னா கடவுள் நினைக்க மாட்டார் அப்படிங்கும்போது இன்னும் அது ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபைன் டியூன், பாலிஷ் பேஸ்ட் இந்த மாதிரி கொடுத்து மக்கள்கிட்ட எளிமையாக இந்த கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதில் தான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் கார்மிக் எனர்ஜி ஹீலிங்கிறது முதன்மைப்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல தான் எப்படி செய்தியை இன்றைய சூழலுக்கு ஏற்ப எளிமைப்படுத்தப்பட்டு இறையருளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறதுல நாம் ஒரு பாதை வகுத்து இதில் போயிட்டுருக்கோம். அப்போது ஏன் இந்த வார்த்தை ஒருத்தர் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம இதில் ஒரு சகோதரி இருக்காங்க, எஸ், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு பயங்கர ப்ராப்ளம், அடுத்தது நிறைய ஃபோன்ஸு, சில பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. அந்த பிரச்சனை சந்திட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னே தெரியல. அப்போ பஸ்ஸில் இறங்கி கன்ஃபியூஷன், இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த தடுமாற்றத்தோட நிலையோடு இருக்கும்பொழுது அவங்க இறங்கி நடக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டில் நடக்கும்பொழுது ஒரு ஆட்டோ போகுது, அந்த அந்த பஸ்லேருந்து இறங்கி அந்த சுச்சுவேஷனில் இறங்கி போகிறாங்க, ஒரு ஆட்டோவில் வருது, நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பைபிளோட ஒரு வாசகம் இருக்குது. அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, பட் அவங்க பியூர்லி ஹிந்து. நான் வந்து எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு தெரியல, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அந்த சுச்சுவேஷனில் நான் போகும்போது அந்த ஒரு வாசகம் வந்து பயப்படாத அப்படிங்கிறது இல்லையா, மனிதர்கள் கூட சொல்லலை, வார்த்தைகளும் சொல்லலை, யாரும் தட்டி கொடுக்கல, ஏதோ ஒரு வார்த்தை அவர்களை வந்து ஆறுதல் படுத்துது. அவங்க சொல்ற பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சரி எப்படி நம்ம இதுலேருந்து வந்துடலாம், நம்ம கூட கடவுள் இருக்கிறார் அப்படின்னு. அந்த இடத்துல அவங்க வந்து அவர் ஜீசஸ், அவர் கிறிஸ்டின் அப்படின்னு பார்க்கல, அவங்க இந்து. அவங்க சொல்கிறாங்க, அப்போது அந்த வார்த்தை ஒரு அது பேசக்கூடிய சாதாரண வார்த்தை, ஒரு ஆட்டோவில் எல்லாருமே எழுதி போடுறவர்கிட்ட அந்த வார்த்தை ஒருவருடைய எவ்வளோ பெரிய மனமாற்றத்தையும் எவ்வளோ பெரிய தைரியத்தையும் கொடுக்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் டூலாக அது இருக்குது. அதனால்தான் கிறிஸ்தவ மதத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் கோட்ஸ் போடுறாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தா அவர்கள் பிரதானமாக அந்த வாசகத்தை பயன்படுத்துகிறார்கள். அந்த வாசகத்தை பயன்படுத்தி என்ன செய்யணும்னா, இப்போ அதுக்கு உதாரணம் இதுதான். எவ்வளோ பேர் சொல்லும்பொழுது அவர்களோடு பேசுகின்ற பொழுது நிறைய சொல்லியிருக்காங்க, நான் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அப்போ படித்தேன், இது வந்து எனக்கு சொல்லப்பட்டதாக இருக்குது. நீங்கள் எந்த புக் எதை எடுத்தாலுமே படிச்சிங்கன்னா டக்குன்னு அது உங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே மனிதர்களுக்கு சொன்னது தான். அதனால் நீங்கள் எதை படித்தாலும் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இருக்கும். பட் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த ஆறுதலையும் ஒரு வழிகாட்டுதலையும் கொடுப்பதற்கு ஏதோ ஒன்று தேவைப்பட்டு கொண்டே இருக்குது. அது கடவுளாக இருக்கலாம், அல்லது வேறு மனிதர்களாக இருக்கலாம், நட்புகளாக இருக்கலாம், யாராக வேண்டுமானால் இருக்கலாம். அது நீதி புத்தகங்களாக இருக்கலாம், நூல்களாக இருக்கலாம், அறநெறி நூல்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட ஒரு விஷயம் அவர் ஏதோ ஒன்று ஒரு மனமாற்றத்தில் மன தடுமாற்றத்தில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய தடுமாறுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக ஒன்று இருக்குன்னா ஒரு அட்வைஸ், யாராவது டைரெக்டாக அட்வைஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத சூழலில் ஒரு புத்தகமும் அதனுடைய வாசகமும் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறது. அந்த இடத்தில் ஜீசஸ் சொன்ன அவருடைய வார்த்தைகளுங்கிறது உலகம் முழுவதும் பலர் படித்தாலும் படிக்கலைன்னா ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் உலகம் முழுவதும் அதிகமாக பரவி கிடக்கிறது. எந்த இடத்துல பார்த்தாலும் கூட ஒரு செய்தி, அவர் சொன்ன செய்தி இன்றைக்கும் இறை செய்தி வந்து உலகம் முழுவதும் இறைந்து கிடக்கிறதுல முதன்மையாக இருக்கிறதுல ஜீசஸனுடைய வாசகம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ ஜீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஜீசஸனுடைய வாசகம், சொன்ன வாசகம் இது எனக்கு பிடிக்குது, இது வந்து அவர்கிட்ட அவருடைய லைஃப்ல நான் ஃபாலோ பண்றதுக்கான விஷயம் இதுல இருந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களால் எதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுங்க. We will share about the Jesus
லைஃப், ஹோலி லைஃப், அவரை பற்றியான ஜீசஸனுடைய அந்த விஷயத்தை பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிறிஸ்மஸை பொறுத்து அவர் சொன்ன கருத்துக்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். எனிபடி? நன்றி மறுப்பு. வணக்கம் தல. வணக்கம் வணக்கம். நான் படிச்சது எல்லாமே கிறிஸ்டின் ஸ்கூல் தான். எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து 8th வரைக்கும் நான் படிச்சது எல்லாமே எலிமெண்டரி ஸ்கூலு. அங்க வந்து நிறைய சர்ச்சுக்கெல்லாம் நம்ம ஃப்ரைடே அந்த மாதிரி மாஸ்க்கு எல்லாம் கூட்டு போவாங்க. அப்பெல்லாம் எனக்கு வந்து ஜீசஸ் மேலாம் அவ்வளவு பெரிய ஈடுபாடுலாம் இல்லை. நார்மலா போவேன், ஏதோ நார்மலா கோயிலுக்கு போறோம், பசங்களோட போற மாதிரி தான் இருந்தது. எப்போ எனக்கு இந்த ஜீசஸ் மேல மத்த இதுல, ஏன்னா நிறைய இதுல நம்ம கிண்டல் பண்ணுவோம், அதாவது அவங்க இந்த ப்ரேயர் எல்லாம் பண்றதெல்லாம் பார்த்துட்டு மூவில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கிண்டல் பண்ணிருக்கோம், நிறைய விஷயங்கள் கமெண்ட் பண்ணுவோம். என்னது நம்ம எண்டுவது மாதிரி இருக்காது, அவங்களதெல்லாம் வந்து சண்டே சண்டே கரெக்டா போறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். எப்போ என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியாம அந்த கீமோ எல்லாம் கொடுத்து ரொம்ப முடியாம இருக்கும்போது, அப்போ என்ன பண்ணாங்க, எங்க பக்கத்து வீடு ரெண்டுமே வந்து கிறிஸ்டின் வீடு தான். அதுல வந்து அவங்க டீச்சர், அவங்க சாரோட ஒய்ஃப் வந்து டீச்சர், அவங்க வேலம்மாள் ஸ்கூல்ல இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு, இல்ல நான் வந்து ப்ரே பண்றேன், ஒரு சில மன்னிப்பு இதெல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ப்ரேயர் ஒன்று வச்சாங்க. இவங்களால சாப்பிட முடியாது, எதுவுமே இருக்காது, அப்படியே ஒரு மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி கிடப்பாங்க. ஏன்னா அது கீமோ எடுத்தவங்களுக்கு தான் தெரியும், அது கண்கூட பாக்குறவங்க வந்து அதோட ஃபீலை வந்து சொல்லவே முடியாது. அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ப்ரேயர் ஒன்று வச்சாங்க. ப்ரேயர் வச்சு வித்தின் 1 ஹவருக்குள்ள இவங்க எந்திரிச்சு சாப்பிடாட்டாங்க, ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்கே வந்தாங்க. அப்ப பார்க்கும்போது ஒரு ஜீசஸோட இது, அந்த மன்னிப்பு கேட்கறது அவங்க அவ்வளவு ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க. எப்படி அது மிராக்கிளா தான் நான் பார்த்தேன் அந்த நிமிஷத்துல. அதே மாதிரி பக்கத்து வீட்டுல அவரும் பாஸ்டரா இருக்காரு, அவரும் வந்து எல்லாமே வாலண்டரியா நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பண்றாங்க. இப்பயும் எனக்கு வந்து எமோஷனல் ஆகுதுன்னா, அந்த மன்னிப்பு அது வந்து ஜீசஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அதை சொல்லி கொடுத்திருக்காரு, எப்படி அவங்க ஃபாலோ பண்றாங்கிறதோட இம்பாக்ட் வந்து அப்போ வந்து ரொம்ப தெரிஞ்சது. ஏன்னா ஒண்ணுமே முடியாது, சுத்தமா அப்படியே இதுவா இருப்பாங்க. அந்த ப்ரேயர் முடிச்சு அடுத்து வித்தின் ½ அன் ஹவருக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ அவ்வளவு வேல்யூ இருக்கு ஒரு வார்த்தைகளுக்கு. அந்த இதுக்கு வந்து எவ்வளவு பெரிய வேல்யூ. மன்னிப்புங்கிற ஒரு சின்ன வார்த்தை தான். நம்மளே இந்த புக்கு போடும்போது ஃபர்ஸ்ட் இந்த புக்கு ஆரம்பிக்கிறதே வந்து மன்னிப்பு என்னும் மாமருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஹெட்டிங் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். மன்னிப்பு அறிக்கை மட்டுமாவது ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ அந்த மன்னிப்பு அது ஜீசஸோட இதுதான். அது ரொம்ப அதுதான் ஒரு மெயின் கேப்ஷனா கொண்டு போனாருங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது என்னன்னா, கிரிட்டிசிசம் நம்ம எவ்வளவு பண்ணிருப்போம், ஆனா அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் எனக்கு ஜீசஸ் பார்த்தா அதுக்கு ரொம்ப மரியாதை. அந்த எவ்வளவு பெரிய விஷயத்த அவர் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, அது வந்து நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்காம இருக்கோங்கிறது தான் என்னுடைய இது. ஸோ இது கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ. ஓகே, சிறப்பான தகவல், ரொம்ப ரொம்ப நன்றி, அருமையானது. அந்த ப்ரேயருங்கிறது எக்ஸ்ட்ராடினரி. அந்த கூட்டு பிரார்த்தனை, அந்த அந்த திட்டமிட்டு ஒரு விஷயத்தை, அந்த இறையருள் சொன்ன விஷயத்தை மக்களிடம் எடுத்து செல்வதில் அந்த கிறிஸ்டியானிட்டி அடிச்சுக்க முடியாது. அந்த கூட்டு பிரார்த்தனை. சொல்லுமா சார். அதுலயே சொல்றாங்கல்ல சார், ஆதியில் வார்த்தை இருந்தது, அதுவே தேவனா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. வெரி குட், வெரி குட். ஆமா, அதனாலதான் வந்து அந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் வார்த்தையை வச்சுதான் மக்கள் வந்து அவரோட கடவுள் அப்படின்னா அவரோட அந்த அசரீரி அப்படித்தானே சார் சொல்றோம். ஆமா 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 ஆமா. ஃபர்ஸ்ட் அப்படிதான் பழகுறாங்க. அப்புறம் தான் வந்து நமக்குள்ள பேசிக்கிறது, அவரோட இதை கேட்டுதான் நம்ம வந்து இது பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். அசரீரை ஃபர்ஸ்ட் மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவரோட அசரீரை கேட்டுதான் நடந்தாங்க அப்படின்ற மாதிரி தானே சார் சொல்றாங்க. ஆமா, வார்த்தை இருந்தது, தேவன் வார்த்தையாக இருந்தாருன்னா அருமையான ரொம்ப அற்புதமான கோட்ஸ் இது. அந்த வார்த்தையே தேவன். ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த பயன்படுத்துகின்ற வார்த்தை, அவங்க சொல்றது இப்ப நான் பயன்படுத்துகிற வார்த்தை என்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் இருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு வார்த்தை கொள்ளும். ரைட், நல்ல நல்ல கோட் இது. ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன். இந்த வார்த்தைகள் எல்லாமே வார்த்தையில் தேவனாக இருக்கிறார், வார்த்தையே தேவனாக இருக்கிறார். வேர்ட் ஆஃப் த லைட், லைட் ஃப்ரம் த வேர்ட், ஒளியாக இருக்கிறார். அதுல வந்து அழகா அந்த பைபிள்ல வரும். வார்த்தையை நான் அடிக்கடி சொல்றேன் இல்லையா, அந்த வார்த்தையே வாழ்க்கையாகிறது நான் திரும்ப திரும்பன்னு சொல்றதுன்னா, இந்த வார்த்தை என்பது அதில் இவ்வளவு வார்த்தைகள், லட்சக்கணக்கான வார்த்தைகள், லட்சக்கணக்கான மொழிகள் இப்படி இல்லை. உலகம் படைக்கப்பட்ட பொழுது ஒரே ஒரு மொழி தான் இருந்தது, ஒரு ஒரு வார்த்தைகளாக உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த ஒரு வார்த்தை எங்கிருந்து வந்ததுனால் அதுவே தேவனாக இருக்கிறார், அதுவே தேவனே வார்த்தையாக மாறுகிறார்.
அப்போ நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு வார்த்தையுமே புனிதமான வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இறையர்களுடைய வார்த்தை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்பதான் அதனால்தான் சிறந்த சொல்லையும் புனிதமான சொல்லையும் சிறப்பாக நேர்மறை சிந்தனையோடு அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்ங்கிறதும். அப்போ அந்த மாதிரி பயன்படுத்துகின்ற போது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. இது ரெண்டுமே அவர் கொடுத்துருக்காரு. நமக்கு எது வேணுங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும். அப்போ நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பொழுது வார்த்தையே வாழ்க்கையாகிறது அப்படிங்கிற தத்துவத்தை ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. அதுல நீங்க கரெக்டா அந்த நேரத்தை சொன்னமைக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த அதே பிரேயர் இருக்கு போல இல்லையா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அவங்க கொடுக்குற கோட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் சார். அங்க அதுல ஆ எடு- ஆமா, ஆஹ் ஆமா சார். பரவாயில்ல. நிறைய கோர்ஸ் படிச்சிருக்கீங்க போல் இருக்க. கோர்ஸ் ஏதாவது சார் பைபிள் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன் சார். ம், பைபிளே படிச்சிருக்கேன். பைபிளே படிச்சிருக்கீங்க. முடிச்சிருக்கீங்களா? ஃபுல்லா படிச்சிருக்கீங்க? ஃபுல்லா 2 தடவை படிச்சிருக்கேன் சார். 2 தடவை படிச்சிருக்கீங்க, பரவாயில்லையே. ரொம்ப மகிழ்ச்சி. விட்டு விலகு இதுதான் நான் சொல்றேன். அந்த கோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வாசகம் இருக்கு இல்லையா, பைபிள் முழுதும் வந்து நான் படிக்கிறது பைபிள்ங்கிறது ஜீசஸோட இதுக்காக படிக்கல. அந்த அந்த கவிதையை நான் படிக்கும்போது அந்த வார்த்தை பிரயோகம்ல ரொம்ப அழகா இருக்கும். அந்த கேப்ஷன் எடுக்கிறது, அன்பை பற்றி சொல்வதாக இருக்கட்டும், இரக்கத்தை பற்றின அது வந்து நான் ஒரு கவிதை நூலாக தான் ஆரம்பத்தில் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து கிறிஸ்தவத்தில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் பைபிள் படித்து முடித்த பிறகு தேவ மைந்தனின் வேத வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு 186 பக்கத்தில் இது அப்படியே டோட்டலாகவே அவர் பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் கவிதையாகவே எழுதினேன். பைபிள் வந்து டோட்டலாக கவிதையாக எழுதி வச்சுருக்கேன். அப்போது எழுதி முடிச்சுட்டு போனப்போ ஆப்போசிட்டில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க 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 என்னை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு சொல்லும்பொழுது அப்போ சொன்னாங்க, அந்த சபையில் எல்லாருமே சொன்னாங்க, நீ வந்து வரும் காலத்தில் வந்து கிறிஸ்டினா மாறுவ, அப்படி இல்லைன்னா நான் இந்த கிறிஸ்டினை விட்டு நான் விலகிடுறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் விலகலாம் வேண்டாம், நான் எந்த மதத்துலையும் சேர மாட்டேன் அப்படிங்கிறது என்னுடைய அடிப்படை. பட் ஆழ்ந்த அந்த அன்பினுடைய புனிதத்தை சொல்லக்கூடிய மதத்தில் மன்னிப்பு பற்றி சொல்றது ஜீசஸ்ங்கிறது முதன்மையானவர். அதில் நான் எப்பயுமே மதிக்கிறேன். அதை மதத்தில் தான் இருக்கணும். ஜீசஸ் இந்த இடத்துல மதத்தை வந்து வலியுறுத்தலை, மன்னிப்பையும் அன்பையும் தான் போதிக்கிறார். அப்போ நிச்சயமா அந்த இடத்துல நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு. அதன் பிறகு ஒவ்வொரு கிறிஸ்மஸ் அன்னைக்கும் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நான் அவங்க வாழ்த்து சொல்லுவேன். அப்போ அந்த அன்பின் பரிமாற்றம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அலாதியானது. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு முதல் இந்த பைபிளோட தொடர்புங்கிறது நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது தமிழ் மீடியத்திலேருந்து இங்கிலீஷ் மீடியம் மாறுறப்போ அப்போ என்னால் அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அப்போது மேரி சிஸ்டர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வந்து, சரி நீ முதல்ல வந்து இங்கிலீஷில் டைரெக்டாக நீங்கள் படிக்கிறத விட பேசிக் கிராமட்டிக்கலாக படிங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு, அப்போது வந்து அந்த அவங்களுடைய அந்த பைபிளும் தமிழ்லையும் இங்கிலீஷும் இருக்கிறது ரெண்டையுமே கொடுத்தாங்க. இதில் தமிழ் படிச்சுட்டு இங்கிலீஷ் படிச்சுட்டு அதை வந்து ரெண்டையும் படிக்கும்பொழுது உனக்கு இன்னும் ஈஸியாக புரியும் அப்படின்ட்டு கிராமட்டிக்கல் கொடுத்து அப்போது ப்ரேயர் வச்சுருந்தாங்க. ப்ரேயர் வச்சுட்டும் போது சரிட்டு உட்காந்து ரொம்ப நேரம் ப்ரேயர் போயிட்டு இருந்தது. அப்போ அந்த பாட்டு வரும், ஒரு தாய் தேற்றுவது போல் தேவன் என்னை தேற்றுகிறார்னு வரும். அதில் வந்து எல்லாம் அமைதியாக இருக்கும்போது எனக்கு என்ன வந்துன்னா அந்த அந்த ஒரு வரி வரும், நான் பாவம் செய்தேன், அநியாயம் செய்தேன், ஊர் குடியை கெடுத்து வாழ்ந்தேன் ஐயா அப்படின்னு வரும். இந்த வரது நான் பாவம் செய்தேன் ரொம்ப நம்ம வந்து தாழ்த்தி கொண்டு இறையை வணங்குவது அதில் வரும். நான் பாவம் செய்தேன், ஊர் குடியை கெடுத்தோன்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. டக்குன்னு சிரிச்சிட்டேன். அவங்க கோவப்பட்டாங்க, எதுக்கு சிரிக்கிற அப்படின்னாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலையே, ஊர் குடியை கெடுத்தேன்லாம் அதில் இருக்கு, எவ்வளோ நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலையே என்னன்னு. அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நிறைய சொன்னாங்க இந்த மாதிரி. அப்போ அவங்க தான் எனக்கு முதல்ல பைபிளை பற்றியும் அதனுடைய விளக்கத்தை பற்றியும் நிறைய சொன்னாங்க. சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டிருந்தேன். அதில் நிறைய கேள்விகள் கேட்கும்போது நிறைய சில விஷயங்கள் உனக்கு காலம் பதில் சொல்லும்னு விட்டுட்டாங்க. அந்த என்ன கேள்வி கேட்டேங்கிறது அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ வேறு யாராவது சொல்லுங்களா? அப்புறம் இது தொடர்பாக பேசும்போது பிரசாத் சார் சொல்லியிருந்தார். அதாவது நான் வள்ளலார் பற்றி சொல்லியிருந்த போது கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்திருந்தார். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதில் சொல்லும்போது வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இப்ப ஜெகதீஷ் ஐயா சொன்ன மாதிரி நானும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருக்கேன். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஸ்கூல்கள்லாம் இருக்காது ஏரியால, சர்ச்சோட ஸ்கூலு கம்பைனா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இயேசு பிரான் எப்படிங்கிறது வந்து ஆரம்ப சின்ன பாலி வயசுல இருந்தே இந்த சர்ச்சில் பிரேயர் பண்றது எப்படி, இவங்க எப்படி போதிக்கிறாங்க, அவர் என்னென்ன சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கத்துக்கிட்டோம். அது மிகப்பெரிய விஷயம். அந்த அசம்பிளி வந்து கரெக்டா அந்த டைம் டு டைம் அசம்பிள் பண்றது நமக்குள்ள அந்த இந்து மதத்துல அந்த மாதிரி இல்லை.
ஆனா டைம் டு டைம் அசம்பிள் பண்றது அவங்க மாதிரி எல்லாம் யாருனாலையும் பண்ண முடியாது. இன்னைக்கும் அது வந்து நீடூழி போயிட்டு இருக்குதுன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் உண்டு. அடுத்தது வந்து இயேசுபிரான் மேல எப்படி ஒரு கவர்ச்சி வந்துன்னு கேட்டீங்கன்னா, மன்னிப்பு, மெயின் மன்னிப்பு. அதாவது யூதர்கள்லாம் சேர்ந்து அவர் ஒரு கோட்பாடு எடுக்கிறார். இப்ப பாபாஜி ஒரு கோட்பாடு எடுக்கிறாரு, வள்ளலார் எடுக்கிறாரு, இப்படி ஒவ்வொருத்தரும் கோட்பாடு எடுக்கிறாங்க. அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து கொண்டு போறார். அந்த கொண்டு போனதுல வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் உருவாகுறாங்க. அப்ப யூதர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, அவரை வந்து ரொம்ப ரணம் பண்ணி சிலுவையில் அறையிறாங்க. அந்த சிலுவையில் அறையும் போதெல்லாம் பார்த்தோன்னா உண்மையிலேயே பெரிய சாத்தியக்கூறே கிடையாது. அவ்வளவு வேதனைப்பட்டு அந்த ஜீவனானது, அந்த சித்தரானவர் இந்த யூதர்ல மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த கடவுள், அதுக்கு மேல உள்ள கடவுளிடம் அவர் மன்னிப்பு கேட்கிறார். சோ இந்த மன்னிப்புங்கிறது வந்து உண்மையா எங்க வந்துச்சோ எப்படி வந்துச்சோ தெரியாது. உண்மையில இயேசுபிரான் கிட்ட கத்துக்க வேண்டிய மன்னிப்பு வந்து எங்கேயுமே கிடைக்காது. அதாவது ஒரு 2 வரிகள் பாடிடுறேன். சாட்டை எடுத்தார் யூதர் எல்லாம், அவன் தர்மம் விதைத்தான் பூமி எல்லாம். ஆணியடித்தார் மேனியிலே, அவன் அன்பை விதைத்தான் பூமியிலே. கண்ணை இழந்த யூதர்களே, கர்த்தர் உம்மை காத்தருள்வார் அப்படின்னு சொல்லி அந்த அன்பையும் மன்னிப்பையும் இந்த பூமியில விதைச்சிட்டு போனவர் தான் இயேசுநாதர். மிக்க மகிழ்ச்சியா, நன்றி. நன்றி நன்றி, அற்புதமாக சொன்னீங்க. அந்த மன்னிப்பு எல்லாருமே சொல்லக்கூடியது மன்னிப்பினுடைய மகத்துவம். ஒரு மனிதன் இயல்பாக இறைவனாக எப்படி வாழ்ந்து இந்த இறை செய்தியை கொடுக்க முடியும் என்பதை மிகப்பெரிய உதாரணமாக ஜீசஸ் இருந்திருக்கிறார். அனைவருக்கும் மீண்டும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் டே கொண்டாடுறாங்க, உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. அதில் பாருங்க, ரஷ்யா குரூப் அந்த சைடு இருக்கிறவங்க மட்டும் இன்னொரு நாள் கொண்டாடுவாங்க. அதில் கூட பிரிவு வருது பாருங்க. எல்லாரும் ஒரே நாளில் கும்பிடலாம். அவர் என்னைக்கு பிறந்தாரோ அந்த நாளில் கும்பிடலாம், அவர் வணங்கலாம், அவருடைய பிளெஸ்ஸிங் கேட்கலாம், எல்லாமே ஓகே, ரைட். உலகம் முழுசும் இன்னைக்கு 25 டிசம்பர் கொண்டாடினாலும் ரஷ்யா சார்ந்த சில நாடுகள்லாம் வந்து வேறு நாளில் கொண்டாடுவாங்க. அதுலேயும் பிரிவு பிகாஸ் ஆஃப் இக்னரன்ஸ், தெரியல. ஓகே, தட் இட் மே பி. அடிக்கடி நம்ம வகுப்பில் சொல்லுவோம், பிறந்ததை வந்து கொண்டாடி ஆக போகிறது ஒன்றுமே இல்லை. கண்ணன் பிறந்தாரு, இயேசு பிறந்தாரு, புத்தர் பிறந்தாரு, எல்லாம் பிறக்கிறாங்க. எல்லாமே பிறந்த நாளை கொண்டாடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் என்ன அவங்க சொன்னாங்களோ லைஃப்பில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாமல் நாம் பாட்டுக்கு சும்மா வந்தார் வருஷம் இந்த மாதிரி விசேஷங்களை கொண்டாடி என்ன பிரயோஜனம்? என்ன கண்டாங்க? இது இருக்குது ஒன்றும் நத்திங். எதிரியை மன்னிக்காதுன்னு கிறிஸ்தவம் நல்ல. சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டார். எதிரியை மன்னிக்காதுன்னு கிறிஸ்தவம் நல்ல. அப்போ யார் கிறிஸ்டின் இருக்காங்க பாருங்க? யாருமே இருக்க மாட்டாங்க. 850 கோடி மக்கள்ல கிறிஸ்துவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்துவ தந்தைக்கும் கிறிஸ்துவ தாய்க்கும் பிறந்தவங்க கிறிஸ்டின் கிடையாது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க தான். அப்படி பார்த்தோம்னா எதிரியை மன்னிக்காதும் கிறிஸ்துவன் அல்ல. சிம்பிளாக முடிச்சிட்டார். எதிரியை மன்னிக்காதும் கிறிஸ்துவன் 3 வார்த்தையில் முடிச்சிட்டார். எத்தனை பேர் கிறிஸ்தவராக இருக்கிறார்கள் பாருங்க? யாருமே இருக்க மாட்டாங்க. எதிரியை மன்னிச்சா ரஷ்யா ஏன் வந்து உக்ரைன் மேலே போர் எடுக்குது? எதிரியை மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லி மன்னிக்கிற பக்கம் இருந்தது அப்படின்னா ரஷ்யா மேலே ஏன் இவங்க போர் தொடுக்கிறாங்க? இல்லை, சரி, அப்படிதான் இவர் ஏன் கவுண்டர் கொடுக்குறாரு? உக்ரைனில் ஏன் கவுண்டர் கொடுக்குறாங்க? ஏன் 2 பேரும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க? கிறிஸ்துவ நாடுகள் ஒருத்தருக்கு சண்டை பிடிச்சிக்கிறாங்க. ஏன்? எதிரியை மன்னிக்கிற மனப்பக்கம் இருந்தால் அந்த நாடுகளில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடாது, அந்த நாடுகளில் கோர்ட் இருக்கக்கூடாது, அந்த நாடுகளில் ஆர்பிட்ரேஷன் சொல்லுவாங்க, இந்த பஞ்சாயத்து பண்ணுற அமைப்புகள் இருக்கக்கூடாது. எல்லாமே இருக்கே. சிறைச்சாலைகள் இருக்கு, கோர்ட்ஸ் இருக்கு, ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கு, எல்லா நாடுகளையும் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? யாருமே ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். எதிரியை மன்னிக்காதும் கிறிஸ்துவன் அல்ல. சிம்பிள். அந்த மனப்பான்மைனா கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் எல்லா மக்களுக்குமே சொன்னதுதான்.
எல்லா மதங்களுமே ஒரே ஒரு இறைவனால் உருவாக்கப்பட்டவை தான். எல்லா மதங்களுமே, உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும், இனியும் புது புது மதங்கள் வரும், இதுக்கு மேலேயும் புது புது மதங்கள் வரும். அந்த எல்லா மதங்களுமே ஒரே ஒரு நாள் உருவாக்கப்பட்டவை தான். அந்த மதங்கள் என்ன விஷயம் யாருக்கு சொன்னால் எல்லாருக்குமே பொது தான். இது என் மதத்துக்கு உண்டானது, இது உன் மதத்துக்கு உண்டானது, இது உங்களுக்கு தான், இது எங்களுக்கு தான் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறளுக்கு எடுத்தோம்னா அந்த காலத்தில் அப்போ பரிமேல் அழகர் உரை தான் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருந்தது. நாமெல்லாம் ஸ்கூலில் படித்தது பரிமேல் அழகர் உரை. அப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது, இப்போ யார் உரை போட்டிருக்காங்கன்னு தெரியல, அப்போல்லாம் நாங்கள்லாம் படிக்கும் பொழுது பரிமேல் அழகர் உரை தான் அரசாங்கம் அங்கீகரித்து இதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ அதுக்கு நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. திருக்குறளுக்கு நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. சாலமன் பாப்பையா, அப்புறம் கருணாநிதி, அப்புறம் இன்னும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. பரிமேல் அழகர், மு வரதராசனார் நினைக்கிறேன், அவர் நிறைய பேர் அது பொழிப்புரை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே திருக்குறள்னு எடுத்தால் ஒரு 5-6 பேருக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 5 பேரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். சொல்கிற விஷயம் ஒன்று தான், பட் சொல்லுகின்ற நடை, சொல்லுகின்ற முறை, அந்த மெத்தடு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பரிமேல் அழகர் ஒன்று சொல்லுவார், அந்த கிறிஸ்துவ பாதிரியார் ஒன்று சொல்லுவார், கருணாநிதி ஒன்று சொல்லுவார், சாலமன் பாப்பையா ஒன்று சொல்லுவார், மு வரதராசன் ஒன்று சொல்லுவார், இன்னும் சோன்சோ இருக்காங்க, இன்னும் சில பேர் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அவங்க நடக்க தகுந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா மதங்களுமே சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஆனால் சொல்லுகின்ற நடை கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சொல்கிற வர விஷயம் ஒன்றே ஒன்று தான், சொல்லுங்க நடை மட்டும் எப்படி திருக்குறளுக்கு இத்தனை பேர் விளக்கம் எழுதியிருக்காங்க, பொழிப்புரை எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி ஒரே மதம் தான், ஒரே கடவுள் தான். ஆனால் அந்த மதங்கள் வெவ்வேறு மதங்களாக பிரித்து பிரித்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக பிரித்து பிரித்து கொஞ்சம் சொல்கிறாங்க. இப்படி எப்படி திருக்குறளுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறாங்களோ, பொழிப்புரை சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அதை மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன் சாமி பெருசு, உன் சாமி பெருசு, நான் தான் பெரியாள், நீ தான் பெரியாள்னு சண்டை பிடிச்சிக்கிறாங்க. இந்த மன்னிப்பின் மகத்துவத்தை தெரியாதனால தான் இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது. இவ்வளோ வரான் ரஷ்யா உக்ரைன் போனால எவ்வளோ அது அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பார்த்து எப்படி பாம்பு போடுறான், எப்படி அந்த குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுது, அந்த பில்டிங்ஸ் எல்லாம், அதெல்லாம் திருப்பி உருவாக்க முடியுமா? 1.5 இயராக போர் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இதை திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆகும் பழைய மாதிரி வர்றதுக்கு. ஆக்குபவனுக்கு பல நாள் வேலை, அழிப்பவனுக்கு ஒரு நாள் வேலை. ஆக்குபவனுக்கு பல நாள் வேலை, அழிப்பவனுக்கு ஒரு நாள் வேலை. அவன் என்னமோ தப்பு செய்யட்டும். அவன் ஒரு யுஎஸ்எஸ்ஆராக இருந்தது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யாவாக இருந்தது. அவங்க பிரித்து போயிட்டாங்க. சரி, ஏதோ கேட்டாங்க, பிரித்து போயிட்டாங்க, ரைட், ஓகே, மன்னிச்சு விட்டுற வேண்டியது தானே. சரி, போட்டு படைச்சு போட்டு விட்டுற வேண்டியது தானே. என்ன பண்ண போறாரு புட்டின்? என்ன பண்ண போகும்போது என்ன கொண்டு போறாரு? என்ன கொண்டு போறாரு புட்டின்? கண்டுபிடிக்கிறோங்க, போடுறோம். எத்தனையோ குடும்பங்கள் அவங்களுடைய தந்தைமார்கள் இழக்கிறாங்க, எத்தனையோ குடும்பங்கள் தாய்மார்கள் இழக்கிறாங்க, எத்தனையோ குடும்பங்கள் அவங்க வாரிசுகள் இழக்கிறாங்க. போர்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் பார்த்து தானே அசோகர் மனசு மாறிடுறாரு, ஜெயிச்சிடுறாரு. கடுங்கத்து போல ஜெயிச்சிடுறாரு அவர். அப்படி வெற்றி அப்படி சுத்தி வரார். பாத்தியா, நான் நாடு ஜெயிச்சிட்டேன், நான் போர்ல ஜெயிச்சிட்டேன்னு வராரு. அதுக்கு பிறகு அவர் அந்த சில அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் மூலமா அதை உணரும் பொழுது, நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி உள்ள காட்டும்போது பார்க்கிறார், ஒருத்தரையும் பார்க்கிறார். அந்த போர்ல இவர் ஜெயிச்சிட்டார், ஓகே, ஆனா போர்னால எத்தனை பேர் பாதிச்சாங்கன்னு பார்க்கிறார். கண்ட தண்ணி வருது, பேச முடியல. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமா நாம? போர்ல ஜெயிச்சுன்னு பெருமை கடிச்சிக்கிறோம், ஆனா இத்தனை பேர் வாழ்க்கையில் நம்ம விளையாடி இருக்கிறோமா? ஏன் கணவனை இழந்த பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை குழந்தைங்களை இறந்த ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம போய் காப்பாற்ற முடியும். என்னதான் அரசனாக இருந்தால் கூட எத்தனை பேர் நம்ம காப்பாற்ற முடியும்? பிள்ளைகளை இந்த பெற்றோர்கள், அப்பாக்கள், அம்மாக்கள், இதனால எவ்வளவு பாதிப்பு, கஷ்டத்தெல்லாம் பார்க்குறாரு, மனசு மாறுறாரு, புத்த மதத்துக்கு மாறுறாரு. ஏதோ ஒரு நல்ல விஷயம். அப்போ மனசு மாறி புத்த மதத்தை தழுவுகிறாரு, புத்த மதத்துக்கு வர்றாரு. அப்போ தான் அந்த போருக்காக செலவு பண்ண பணம், போருக்காக செலவு பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நல்ல விஷயத்த பண்ணுறாரு. நிழல் மரங்களை நட்டார், படிச்சிருப்போம் நாம. நிழல் மரங்களை நட்டார். அப்போல்லாம் டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது, நடந்தான் போகணும். அப்போ அங்கங்கே ஷெல்டர்ஸ் எல்லாம் உருவாக்கினார். அப்போ நிறைய அசோகர் நிறைய விஷயங்களை பண்ணுறார். மனசு மாறிடுறார், மனசு மாறி இருக்கார். இப்போ இது வரைக்கும் இந்த போர் ஆரம்பித்து 2 தடவை கிறிஸ்மஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 1.5 வருஷமாக போகுதுன்னா இது ஒரு கிறிஸ்மஸ், இன்னொரு கிறிஸ்மஸ், முன்னாடி ஒரு கிறிஸ்மஸ், இல்லை 3 கூட வரலாம் மேபி.
அது கரெக்டாக பார்த்தா தெரியும், என்னைக்கு வாரம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தா தெரியும். நம்ம இந்த ஒரு வாரம் மட்டுமே பேசுவோம், இன்னும் நிறைய நடக்குது, நிறைய நடக்குது. அப்போது சர்ச்சில் போவாங்க, பைபிள் படிப்பாங்க, ஆமாம் ஆமாம் ரைட்டு ஓகே, தூக்கி போட்டு இன்னொரு பக்கம் பாம்பு போடுன்னு தான் போகிறான். இது என்ன? நாமளே ஏமாற்றிக்கிறது, நாமளே ஏமாற்றிக்கிறது. சரி, பாலஸ்தீன்காரன் அவ இடத்த இவங்க தான் ஆப்பி பண்ணிக்கிறாங்க, தப்பு வந்து இஸ்ரேல் சைடில் தான். பட் பாலஸ்தீன்காரன் கேட்குறான், ரைட் ஓகே, விட்டு கொடுத்து போக வேண்டியதானே, எடுத்துகிட்டு போ, ரைட் வச்சுக்கோன்னு குற்ற வேண்டியதானே. ஏன் இஸ்ரேல் பாம்பு போடுது? அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், கண்ட தண்ணி வரும். சின்ன பச்சை குழந்தைங்களுக்கு, அது டியூ டு கர்மா, அது வேறு சப்ஜெக்ட். அது அந்த பச்சை குழந்தை அந்த பாம்பில் வந்து இறக்குது, இல்லை அந்த குடும்பம் இறக்குறாங்க, பில்டிங் எல்லாம் இடிஞ்சு நடுவோடு நிற்கிறாங்க, அது டியூ டு கர்மா, அந்த சப்ஜெக்ட் வேறு, அதை பேசிக்குவோம். ஆனால் இந்த ஒரு மனிதத்தன்மை கூட இல்லாமல் இஸ்ரேலேருந்து பாம்பு போடுறதுன்னா பாலஸ்தீன்காரன் வரான், பாம்பு போடுறான், அவன் மேலே பாம்பு போடுறான், இவன் மேலே பாம்பு போடுறான், எவ்வளோ டேமேஜஸ் இருக்குது. அப்போது இதை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும்? அப்போ சாதாரண அந்த மன்னித்தலுக்கு அந்த மனப்பாங்கு இல்லாமல் நீ என்ன கிறிஸ்மஸ் கொண்டாடி என்ன பிரயோஜனம்? வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். என்னை பார்த்தீங்கன்னா டோட்டல் வேஸ்ட்டு தான் சொல்லு, 100% வேஸ்ட், 100% வேஸ்ட். இதை ஒன்று ஃபாலோ பண்ணணும். இப்போ என்னதான் புட்டின் கொண்டு போயிட போகிறாரு, இஸ்ரேல் மட்டும்தான் என்ன கொண்டு போயிட போகுது? இப்போ அரசியல் மேலே குண்டை போட்டு அவங்கள அழிச்சு அவங்கள அடக்கி என்ன இஸ்ரேல் பிரதமர் என்ன கொண்டு போயிட போகிறாரு? அந்த நாட்டினுடைய தலைவர்கள் என்ன கொண்டு போயிட போகிறாங்க? போகும்போது என்ன கொண்டு போகிறாங்க? சர்ச்சில் என்ன பண்ண போகிறாங்க? பாக்ஸில் வச்சு பேனம் தான் பேர் சொல்லுவாங்க, பேனம் தான் சொல்லுவாங்க, போட்டு வச்சு ஒரு சல்யூட், ராயல் சல்யூட் அடிச்சு அனுப்பிச்சுட்டு போகிறாங்க. என்ன பண்ணுவோம்? ஒன்றுமே இல்லை. இஸ்ரேல் பிரதமரும் ஒன்று கொண்டு போக போகிறதில்லை, புட்டினும் ஒன்று கொண்டு போக போகிறது. கொஞ்சம் பேசிக்காக புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். பிரசவ வைராக்கியம் சொல்லுவாங்க. பிரசவம் அந்த வலி, அது வலின்னு அப்படி கொண்டுட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. பிரசவ வலி இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து மக்கள் அப்படி 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 கொண்டுட்டாங்க. அது பிரசவம்னா வலி அப்படிதான், சுகமான பிரசவம். அந்த பிரசவம் வரும்போது சில பெண்களுக்கு வந்து இனிமேலுக்கு நம்ம ஹஸ்பண்ட்கிட்டயே போகக்கூடாது, அவர் நம்மளை கூப்பிட்டா கூட போகக்கூடாது, கண்டுக்க கூடாது அப்படின்னு பிரசவ வைராக்கியம் எடுப்பாங்களாம். அதுக்கு பிறகு அப்புறம் மனசு மாறிடும், புருஷன் கூப்பிட்டா சரி ஓகேன்னு போயிடுவாங்க. ஏன்னா நான் அவர் கணவன், நான் மனைவி, ஓகே. இதான் பிரசவ வைராக்கியம். சுடுகாட்டு வைராக்கியம்னு சொல்லுவாங்க. சுடுகாட்டுக்கு போவாங்க, டெத் ஆகிட்டாங்கன்னா யாருக்கும் சுடுகாட்டு, அடடாடா எப்படி வாழ்ந்தவன் எப்படி இறந்துட்டான் பார்த்தியா, என்ன சாய்ச்சான், ஒன்றுமே இல்லையே, நாமளும் இந்த போட்டு தான் இருக்கணும், என்ன எவ்வளவோ பெரிய பணக்காரன் கோட்டீஸ்வரன் பார், ஒன்றுமே இல்லை மண்டை போயிட்டான், இல்லை எரிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு மேட்ரு. இனிமேலுக்கு நம்மள்ட்ட நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியம் வருவான். சுடுகாட்டு வைராக்கியம் ஒரு 2-3 நாள் இருக்கு. அப்புறம் 3 நாள் தெரியுமா அதே ஃப்ராடு, அதே கோல்மால், அதே பத்திராட்டம் தான். அதே ஃப்ராடு, அதே கோல்மால், அதே பத்திராட்டம், ரொட்டீன். 3 நாள் கழிச்சு 4 நாள் வந்துடும். இதான் உண்மை, இதான் நடக்கிறது, இதான் உண்மை. சும்மா நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று நான் இப்படியா இப்படின்னு பேசிட்டுலாம் பிரயோஜனமே கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. அப்போனா என்ன ஆகணும்? எதிரியை மன்னிக்கிறோம்னா கோர்ட் கேஸ் இருக்கக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடாது, ஜுடிஷியல் சிஸ்டம், என்கொயரி சிஸ்டம், ஆர்பிட்ரேஷன் சிஸ்டம்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, போரெல்லாம் தொடுக்கக்கூடாது, எல்லாம் விட்ரா பண்ணிக்கணும், நல்லா இருக்கணும். யார் செய்வா? ஒன்றும் கிடையாது. சும்மா நாம பண்ணிட்டு இருக்கோம். இதான் எல்லா மதங்களையுமே நடக்குது, நாட் ஒன்லி கிறிஸ்டியானிட்டி, எல்லா மதங்களும் நடக்குது. எவ்வளோ சிம்பிளாக செட்டு போயிட்டார். எதிரி மன்னிக்காம கிறிஸ்தவன் அல்ல. வடகை கொடுக்குறது இடகை தெரியாமல் கொடு, வடகை கொடுக்குறது இடகை தெரியாமல் கொடு. கடனை கொடு ஆனால் எதிர்பார்க்காத, கடனை கொடு ஆனால் எதிர்பார்க்காத, திருப்பி கொடுப்பான் ரிட்டர்ன் பண்ணணும் எதிர்பார்க்காத. ஒரு கணத்தில் அறிஞ்சா மறுகணத்தை காட்டு, ஒரு கணத்தில் அறிஞ்சா மறுகணத்தை காட்டு. இதுக்கெல்லாம் விளக்கம் சொன்ன ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு மேட்ருக்கே 1 இயர் ஓட்டணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் எடுத்துன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே இதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க புரிய வைக்கணும். 1 இயர் வரைக்கும் கிளாஸ் எடுக்கலாம். அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கு. எவ்வளோ கிறிஸ்பாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறுகணத்தை காட்டு, எவ்வளோ அதான் சொல்றேனே 1 இயர் கிளாஸ் இருக்குண்ணா அதை பற்றி புரிய வைக்கிறதுக்கு. அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸோட லைவாக அவங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி பாஸ்ட் ப்ரெசென்ட் எல்லா எக்ஸாம்பிளும் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும். அவ்வளோ மேட்ரு. என்ன அறிஞர் சொல்லிட்டு போயிருக்கேன், எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம்? நான் அதை ஃபாலோ பண்ணோம். இங்கே இயேசு நினச்சி கும்பிட்டுலாம் ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் இல்லை, ப்ரே பண்ணி ஒன்றும் ஆக போகிறது, எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்குது. அதான் நம்ம தமிழ் தெளிவாக சொன்னாங்க, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். படிக்கிறது என்ன ராமாயணம், இடிக்கிறதுனா பெருமாள் கோயில். இந்த படமொழி கரெக்டாக நம்ம பெரியவங்க அனுபவிச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ லைஃப்பில் அப்ளை பண்ணு, எந்த ஒரு விஷயம் லைஃப்பில் அப்ளை பண்ணு. நீங்கள் இயேசு மகான் நினச்சி பாட்டு பாடி ஆராதனை பண்ணி ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் இல்லை, அது நம்மளாமே ஏமாற்றி எடுக்கும். இப்போ நான் சொன்ன விஷயத்தை அப்படியே ரீகேப் பண்ணு, திருப்பி ரீகேப் பண்ணு. எதிரியை மன்னிக்காதும் கிறிஸ்தவன் அல்ல. யாரையும் எதிரியாக வச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. அந்த பக்குவம் வராது, ஆனால் வரும், வரும். கர்மாலஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்துடும். நீங்கள் மன்னிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் எவ்வளோ சந்தோஷம் வருது பாருங்க, ஆனந்தம் வருதுன்னு பாருங்க. மன்னிக்கிறது ஒன்று, மன்னிப்பு கேட்கறது ஒன்று. சில பேர் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க,
சரி ஓகே ப்ரெஸ்டீஜ் ஒரு ஸ்டேஜில் அடி வாங்கின பிறகு மன்னிப்பு கேட்டாங்க, மன்னிப்பு கொடுக்க மாட்டாங்க. அந்த மன்னிப்பு கொடுக்குற மனப்பான்மை வேணும். அந்த கர்மா தியரி, இட்ஸ் நாட் தியரி, சாரி, இட்ஸ் நாட் தியரி, இட்ஸ் எ லா, கர்மிக் லா. அந்த லாவை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மன்னிச்சிடும். நம்மளே அறியாமல் அந்த மன்னிப்பு வந்துடும். அட்லீஸ்ட் உங்களால் மன்னிக்க முடியலையா, கம்மனி இருங்க, அவ்வளோதான். அதாவது செய்யுங்க. இது வந்து செகண்டு. உடனே டாக்டர் இப்படி சொல்லிட்டான்னு மன்னிக்காம விட்டுறாதீங்க. மன்னிச்சிருங்க. மன்னிக்கிற மனசு இல்லை, மன்னிக்கிற மனப்போக்கம், அமைதியாக இருங்க. நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் கொடுக்காது, நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் கொடுக்காது. அப்போ கம்மன் அமைதியாக இருந்துருங்க. இது செகண்ட் ஸ்டேஜ். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மன்னிச்சிடணும், ஹோலாட்டடாக மன்னிச்சிடணும். அதை மன்னிச்ச பிறகு அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த அந்த வெறுப்பு, அந்த காண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வெறுப்பு, காண்டு, கோபம் மாற்றம் இருக்கக்கூடாது. அவ்வளோ கேஷுவலாக இருக்கும். இது நடைமுறையில் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடுற. இதுக்கு தான் கேசியமும் கிறிஸ்டலும் ரொம்ப யூஸ் ஆகும். நான் அடிக்கடி சொல்லுவேன், டாக்டர் கிட்ட ஹார்ட் ப்ராப்ளம் போனால் டாக்டர் என்ன சொல்லுவார், டென்ஷன் ஆகாதீங்க, எமோஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் மைண்டு கூலாக வச்சுக்கோங்க. அப்படிதான் எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க. நானும் அப்படி தான் சொல்லுவேன். டென்ஷன் ஆகாதீங்க, எமோஷன் ஆகாதீங்க, மைண்டை கூலாக வச்சுங்க. எல்லா கார்டியாலஜிஸ்டும் சொல்லுவாங்க. ஆனால் யாராவது வேணும்னே டென்ஷன் ஆவாங்களா, வேணும்னே கோவப்படுவாங்களா, வேணும்னே வந்து எமோஷன் ஆவாங்களா? யாராவது யாருமே ஆக மாட்டாங்க. நான் கோவப்படணும், நான் டென்ஷன் ஆகணும், நான் எமோஷன் ஆகணும் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. யாரும் மனசார கூட நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஆகிறோம். டாக்டர் சொல்லிடுறாரு, டென்ஷன் ஆகாதீங்க, எமோஷன் ஆகாதீங்க, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தி ஆகிடும், அப்புறம் ஸ்டென்ட் வச்சுக்கிறோம், பத்தாது, இப்போ இதுக்கு மேலே வந்து வேறு மாதிரி அடுத்தது போகணும், நாங்கள் கடைசியில் பேஸ் மேக்கரில் போய் நிற்கும், கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும், பார்த்துங்கன்னு. ஆனால் அவர் என்ன ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்து அவருடைய பிஸ்னஸ்லையோ ஆஃபீஸில் குடும்பத்துலையோ இருக்கிற சூழ்நிலைகள் என்ன பண்ணணும்னா அவருக்கு அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வர வைக்க கொடுக்கும். இதுக்கு தான் நம்ம அந்த கொடுக்குற அந்த கேசியம் என்ன பண்ணோம், அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வராத மாதிரி பண்ணி விட்டுரும். அந்த மாதிரியான இரிட்டேட் ஆகக்கூடிய, அது மாதிரி டென்ஷன் ஆகக்கூடிய, எமோஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை வராமல் தடுத்து விடும். அதுதான் கேசியம். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வராமல் தடுத்துரும். அந்த மாதிரி சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த பக்குவத்தை கிறிஸ்டல் கொடுத்து விடும். அதனால தான் திருப்பி சொல்கிறோம், கேசியமும் கிறிஸ்டலும் யூஸ் பண்ணுங்கள், லைஃப் லாங் யூஸ் பண்ணுங்கள், லைஃப்பில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல காரணமாக தான் அதான் சொல்கிறோம். இந்த மனப்பாங்கு எல்லாரும் சொல்லிடுவாங்க, எல்லாம் அட்வைஸ் பண்ணிடுவாங்க. அது செய்யக்கூடிய பக்குவம் யாருக்கு வரும்? அந்த கேசியமும் கிறிஸ்டலும் எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது அது டே பை டே நம்ம டிஎன்ஏல ஆர்னியில் போய் வேலை செஞ்சு அதனுடைய உக்கிரகத்தை, அந்த வேகம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்பீடை, அந்த வெறியை அது வந்து குறைக்கும். அப்போ குறைக்க தான் அந்த பக்குவம் நமக்கு வரும். ஸோ நம்ம கர்மாயன ஜீவனில் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே எதுவும் வந்து ஃபிசிக்கல் பிளேன் சொல்லுவாங்க, உடம்புல வேலை செய்யறது இல்லை. மென்டல் பிளேன் சொல்லுவாங்க, அதில் வேலை செய்யறது இல்லை. ஸ்பிரிச்சுவல் பிளேன், ஆத்மாவில் தான் வேலை செய்யும். ஆத்மா தான் எல்லாமே கண்ட்ரோல் வந்து ஆத்மா தான். அந்த ஆத்மா கிட்ட தான் போய் இது வேலை செய்யுது. இந்த ஆத்மாவில் போய் அது டிஎன்ஏ மூலமாக வேலை செய்யும். இந்த ஆத்மா மூலமாக டிஎன்ஏ மூலமாக வேலை செய்யும்போது நீங்கள் கேசியம் கொடுத்தாலும் கிறிஸ்டல் கொடுத்தாலும் மற்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணாலும் அங்கே உள்ள எவ்வளோ அக்செப்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான். அப்போ நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் சேர்த்து வச்சுக்கிற நெகட்டிவ் கர்மாஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்காத மாதிரி பண்ணும். கிறிஸ்டலையே யூஸ் பண்ண விடாது, மருந்தையே சாப்பிட விடாது. அப்படியே மருந்தே நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் மருந்தை ஃபுல்லாக உள்ளே இழுக்காது, அப்சர்வ் பண்ணாது. கிறிஸ்டலை யூஸ் பண்ணாலும் கிறிஸ்டல் யூஸ் பண்ண முடியாத மாதிரி உங்களுக்கு நிறைய தடைகள், பிரச்சனைகளை கொடுக்கும். அந்த டைமில் நீங்கள் சஃபராக இருப்பீங்களே, உங்களால் முடியாதுன்றதுக்காக தான் இங்கே சித்தர்களும் தேவர்களும் டெய்லி எவ்ரி மார்னிங் 3 to 5, நான் இப்போ கீழே வர்ற வரைக்கும் டெய்லி எவ்ரி மார்னிங் 3 to 5 நானே இல்லைன்னா கூட அந்த ஒர்க் நடக்கும். உங்களுடைய வேலையே நீங்கள் கிறிஸ்டல் உங்கள்கிட்ட இருந்தால் அங்கே என்ன வேலை நடக்குமோ அதை இங்கே இருந்து கொடுப்பாங்க. நீங்கள் கேசியம் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் இங்கேருந்து கொடுப்பாங்க. இங்கேருந்து போகும், கண்டிப்பாக போகும். நான் உங்கள்கிட்ட பார்த்துருக்க வேண்டாம், நான் உங்கள்கிட்ட பேசியிருக்க வேண்டாம், ஜஸ்ட் இங்கே உங்கள் நேம் ரெக்கார்ட் ஆகிருந்தாலே போதும், உங்கள் டேட்டா கரெக்டாக எடுத்து பண்ணிவிடுவாங்க. அதை நீங்கள் முழுமையாக தகுதி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம், உங்களையும் சரிப்படுத்துகிறோம். எங்களுக்கு ரைட்டு ஓகே, உங்கள் பாடி, உங்கள் ஆரா, உங்கள் கர்மா எவ்வளோ அலோவ் பண்ணுதோ அவ்வளோதான் உள்ளே இழுக்கும். அதுக்கு மாதிரி இழுக்காது, வெளியே ரிசெப்ட் பண்ணிவிடும். இப்போ நம்ம ஒரு மெடிசன் கொடுக்குறோம், அந்த மெடிசன் வந்து ஒரு 5 mg மாதிரி போட்டு தேனில் கலக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். 5 mg மாதிரி போட்டு கலக்கி சாப்பிடுங்க. எனக்கு ஆசை தான் ஒரே நாளில் 10 கிராம் கொடுத்து சரி பண்ணிடணுன்ட்டு. எனக்கு ஆசை தான், உங்களுக்கும் ஆசை தான் ஒரே நாள் சரி. ஆனால் உங்கள் உடம்பு எவ்வளோ இருக்கும், அந்த 5 mg தான் இழுக்கும். அந்த 5 mg தான். அதுக்கு மேலே எவ்வளோ கொடுத்தா வெளியே தள்ளிடும், உங்களுக்கு தெரியாது. நாங்கள் கஷ்டப்பட்டு நிறைய காஸ்ட்லியாக ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கொடுப்போம், நீங்களும் ஆமாம் சரியானு சாப்பிடுவீங்க. அந்த 10 கிராம் ஒரு மண்டலத்துக்கு சாப்பிட்ற மருந்தை நீங்கள் ஒரே டைமில் சாப்பிட்டாலும் அந்த ஒரு நாள் சாப்பிட்ற மருந்து எவ்வளோ உள்ளே இழுக்குமோ அவ்வளவுதான் இழுக்கும், அதுக்கு மேலே இழுக்காது.
4 பில்ஸ் அப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்போம். 4 பில்ஸ் 1 டோஸ் ஈக்குவல் டு 4 பில்ஸ். வேற நீங்கள் எமர்ஜென்சி பில்ஸ்க்கு சொல்ல வரல, தீபாவளி கிஃப்ட்டுக்கு சொல்ல வரல, அது வேறு. நான் வேறு மெடிசன் சொல்கிறேன். அந்த மெடிசன் நான் கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து அடல்ட்ஸாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க, ஒரு 12 வயசு கம்மியாக இருந்தாங்கன்னா 2 கொடுங்க, பிறந்த குழந்தையா இருந்தால் 1 கொடுங்க. பிறந்த குழந்தையா இருந்தால் நியூலி பார்ன் பேபி கூட கொடுக்கலாம். நியூலி பார்ன் பேபி கூட தாய்ப்பாலையோ தண்ணியில கலந்து கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். ஒரே ஒரு மாத்திரை போட்டால் போதும். 10 வயசுமா இருக்கிறவங்க 2 கொடுங்க. ஒரு 15 20 வயசுமா இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் ஆஃப்டர் 12 போயிட்டாலே 2 3 கொடுக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா எபோவ் 30க்கெல்லாம் 4 கொடுக்கலாம். அப்போ 4 சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கணும். ஏன் கொடுக்குறோம்? ஏன் குழந்தைக்கு 4 கொடுக்கலாமே, சீக்கிரம் நல்லா ஆகிட்டோம். குழந்தைக்கு 4 கொடுக்கலாமே. அடல்ட்ஸ் கூட 4 என்ன 40 கூட சாப்பிடலாமே. எவ்வளோ இழுக்குமோ அவ்வளோதான் இழுக்கும். அப்போ இந்த மாத்திரை ஏன் கொடுக்குறோம்? நியூலி பார்ன் பேபிக்கு ஒரு மாத்திரை போதும், அது அவ்வளோதான் கெப்பாசிட்டி, அவ்வளோதான் இழுக்கும். அதுக்கு மேலே இழுக்காது. ஒரு 8 வயசு 10 வயசு 2 மாத்திரை கொடுங்க, அவ்வளோதான் இழுக்கும். அதுக்கு மேலே இழுக்காது. ஒரு 12 13 வயசு வந்தால் ஓரளவுக்கு இருக்கும், கெப்பாசிட்டி 3 இருக்கும் 4, அது பார்த்து கொடுப்போம். நாங்கள் இங்கே பார்த்து எந்த பொட்டன்ஷியலில் கொடுக்கலான்னு சொல்லி பார்த்து கொடுப்போம். அப்போ கொடுக்கும்போது உள்ள இழுக்கும், அதுக்கு மேலே உள்ள இழுக்காது, எவ்வளோ கொடுத்தாலும் இழுக்காது. அதே மாதிரி தான் நாங்கள் சித்தர்களும் நாங்களும் என்ன எனர்ஜி உங்களுக்கு நாங்கள் கொடுத்தாலும் கூட, நீங்கள் எனர்ஜி யூஸ் பண்ணாலும் கூட, உங்கள் பாடியில் உங்கள் கர்மாவில் உங்கள் டிஎன்ஏ எவ்வளோ இழுக்குமோ அவ்வளவுதான் இழுக்கும். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? ஓரளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். நாங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், நீங்களும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி, உங்களுக்கு தெரியாது அந்த ப்ராசஸ் நடக்கும். அப்போ உங்கள் ஆறாவில் உங்களுடைய ஆறாவில் எவ்வளோக்குள்ள உள்ளு வாங்குதுன்ற பொறுத்து தான் நாம் கொடுக்க முடியும். நாங்கள் கொடுக்க ரெடி, ஓவர் நைட்டில் எவ்வளோ நாள் கொடுக்க ரெடி. சித்தர்கள் ரெடி, இறைவன் ரெடி, டாக்டர் இளங்கோ ரெடி, எல்லாருமே நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடி இல்லை, அதனால தான் லேட் ஆகுது. கன்சல்டேஷன் கொடுக்க லேட்டு, மருந்து கொடுக்க லேட்டு, கிறிஸ்டல் கொடுக்க லேட்டுன்னா காரணம் இதுதான், வேறு காரணம் எதுவுமே இல்லை. இது வந்து டாக்டர் இளங்கோ ஹாஸ்பிட்டல் வந்து வெறும் பணம் பண்ணுற ஹாஸ்பிட்டலு, மணி மோட்டிவான ஹாஸ்பிட்டலு அப்படின்னா அதை பற்றிலாம் இல்லை. நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரைட்டு, உடனே பிடிங்க சர்வீஸ். நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே மெடிசன், உடனே கிறிஸ்டல், உடனே கன்சல்டேஷன் கொடுத்துடலாம். இது அப்படி இல்லை. இது ஆன்மாவில் பண்ணுறோம், ஆன்மாவில் பண்ணுறோம். அது செய்கிறதுனால தான் லேட் ஆகுது. இட் இஸ் கெட்டிங் டிலே பிகாஸ் ஆஃப் யுவர் பார்ட். அது சொன்னால் மனசு கஷ்டப்படும், நம்ம சொல்கிறது இல்லை, அவ்வளோதான் விஷயம். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதை வந்துடுது, இதை பண்ணுறோம். நம்ம சாப்பிட்றோம், தூங்கலை, இங்கே வேலை கரெக்டாக நடக்கும். தேவதைகளுக்கு அவங்க பசி தூக்கமெல்லாம் கிடையாது, ரெகுலராக பண்ணுவாங்க. இதை நான் தான் மதத்துக்கு 2 பக்கம் அடி மாதிரி, இந்த பக்கம் நம்மளையும் பார்க்கணும், அந்த பக்கம் அவங்களையும் பார்க்கணும். சில டைமில் சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம், தண்ணி குடிச்சிக்க மாட்டோம். அப்போ மாதிரி பல வகை நாம தான் இருக்கணும். ஏன்னா அங்கேயும் அவங்க லெவல்லையும் போகணும், அவங்களுடைய மென்டல் பிளேன் சொல்லுவாங்க இல்லையா, அதர் பிளேன், அதுக்கும் போகணும், இந்த ஃபிசிக்கல் பிளேன் இங்கேயும் வரணும், ரெண்டுமே பார்க்கணும். ஓகே, அதனால தான் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. உங்களுக்கு எப்போ தேவையோ அது கரெக்டாக அந்த ப்ராசஸ் நடந்துட்டு. ஸோ அந்த மன்னிப்பை பற்றி பேசுகிறோம். இந்த மன்னிப்புன்றது மன்னிக்காதனால தான் லைஃப்பில் இந்த பிரச்சனைகளாக வருது. தயவு செஞ்சு மன்னிக்கிற பக்குவத்தை கற்றுக்கோங்க. அட்லீஸ்ட் உங்களால் மன்னிக்க முடியலையா, கம்முனு நெகட்டிவாக பேச வேண்டாம், நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்க வேண்டாம், இந்த சாபம் கொடுக்குறது பண்ணுறது இதெல்லாம் பண்ண வேண்டாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கேட்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏற்றுக்க முடியாமல் இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. திருடு போச்சா நல்லா இருக்கட்டும், விட்டுடுங்க, நல்லா இருக்கட்டும். ஏமாயிட்டானா நல்லா இருக்கட்டும், ப்ளஸ் பண்ணுங்க. எப்படி சார் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு சகோதரர் சொன்னார், கடன் கொடுத்தா அது விட்டுடுங்க, கேட்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சகோதரி சொன்னாங்களா, அவருடைய கணவர் சொன்னார், சார் எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, பணம் கொடுத்தது அவராக இருந்தால் தெரியும், டாக்டர் கொடுத்துருந்தா தெரியும், நம்ம தானே பணம் கொடுத்தோம், நமக்கு தானே அது வலி வேதனை தெரியும், பணம் கொடுக்கலாம் என்ன அப்படின்ட்டு, டாக்டருக்கு என்ன தெரியும்னு சொன்னாங்கன்னு சொன்னார். உண்மை, நானும் அது மாதிரி கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த மாதிரி அனுபவம் நிறைய இருக்குது, நிறைய அனுபவங்கள் இருக்குது. பணத்தை கொடுத்து வரல, பணத்தை கொடுத்துருக்குறோம். நான் கொடுத்த அமௌண்ட்லாம் சின்ன அமௌண்ட்டுகள் எல்லாமே லாக்ஸ் க்ரோர்ஸ். அவங்க கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன், பணத்தை ரிட்டர்ன் கொடுக்க மாட்டான். ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் பணம் கொடுத்தீங்களா டாக்டர்னு மறந்துட்டார். அவர் 2-3 இயர்ஸ் கழிச்சு ஒரு முறை அக்கேஷனலாக பார்க்குறேன் அவர் சொல்கிறாரு, டாக்டர் சார் நீங்கள் தானே சார்? ஆமாம் டாக்டர் தான். ஆமாம் ரைட். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு ரைட். ஓகே சார், உங்களுக்கு பணம் கொடுக்கணும் இல்லை சார், மறந்தே போயிட்டேன் சார். 3 இயர்ஸ் கழிச்சு எப்படி மறக்கிறாரு பாருங்க. பணம் வாங்குறாரு, நம்ம வீடு தேடி வராங்க, என்னுடைய கார் டிரைவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, சார் இப்படி கஷ்டக்கிறாரு சார்னு சொல்லிட்டு நான் பணத்தை கொடுக்குறேன், வாங்கிட்டு போகிறாரு. 3 வருஷம் கழிச்சு பேங்க்கில் பார்க்கும்பொழுது அவர், நான் உங்களுக்கு பணம் கொடுக்கல சார், மறந்தே போயிட்டேன் சார். எப்படி பாருங்க, இப்படி இருந்தால் எப்படி? நான் யாரையும் கேட்கறது இல்லை, நான் யாரையும் கேட்க மாட்டேன், கொடுத்தா வாங்கிக்கோ, இல்லைனா ஓகே. ஆனால் பெரும்பாலும் மக்கள் வாங்கிக்கிற மட்டும்தான் இருக்காங்க. நம்ம மக்களுடைய மனப்பாங்கு என்ன அப்படின்னா, கொடுத்தனே
கேட்கக்கூடாது, மறந்துடணும், இல்லைன்னா செத்து போயிடணும். இதுதான் உண்மை. ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நம்ம கொடுத்தவன் கேட்கக்கூடாது, அவன் மறந்து போயிடணும், கொடுத்ததே மறந்துடணும், இல்லைன்னா செத்து போயிடணும், ஆடே காலி ஆயிடும். இதுதான். அப்படி இல்லை, கர்மாவை பற்றி கரெக்டாக தெரிஞ்சுக்கணும்னா, கர்ம கட்டளைகள், இறை கட்டளை பற்றி நம்ம தெரிஞ்சோம்னா யாரையும் ஏமாற்ற மாட்டோம். அப்போ எனக்கு கொடுத்த பணம் வரலன்னா அப்போ நான் ஏமாற்றிருக்கிறேன். நான் யாரையும் ஏமாற்றிருக்கணும். இப்போ எனக்கு தெரியாது, மறந்து போச்சு. பட் டிக்கெட் பண்ணி டேட்டா எடுக்கலாம், அது வேற மேட்டர். டிக்கெட் பண்ணி எல்லாரும் டேட்டாவும் எடுக்கலாம், எல்லாரும் எந்த லைஃப்பில் வேணாலும் எடுக்கணும். உங்களுடைய எத்தனையாவது ஜென்மத்தில், முதல் ஜென்மத்தில் இருந்து இது வரைக்கும் என்னென்ன எந்த டேட்டாவும் எடுக்க முடியும். டிவைன் கரெக்டாக வச்சுருக்காரு. அதெல்லாம் அவரெல்லாம் குறை சொல்ல முடியாது. அப்போது நம்ம ஒரு பணத்தை கொடுத்து அவன் கொடுக்கல அப்படின்னா அப்போ நாம் ஏதோ அவனை ஏமாற்றிருக்கோம். அவன் இந்த ஜென்மத்தை வாங்கிட்டு போயிருக்கான். அந்த உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த கோவமோ டென்ஷன் எமோஷனோ வராது. முன்னாடி நாம தான் அவனை ஏமாற்றிருக்கோம், நம்ம தான் அவங்கள்ட்ட திருடிட்டு வந்திருக்கோம், அவன் திருடிட்டு போகிறான், வாங்கிட்டு போகிறான். தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. காஸ் அண்ட் எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட். முதல்ல காசு, அப்புறம் தான் எஃபெக்ட். எஃபெக்ட் அண்ட் காசு கிடையாது, எஃபெக்ட் அண்ட் காசு கிடையாது. நல்லா மைண்டை புரிஞ்சுக்கோங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட். நம்ம லைஃப்பில் எது நடந்தாலும், நல்லது நடந்தாலும் கெட்ட நடந்தாலும் நம்ம தான் அதை ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். அதை குறைச்சி கொடுக்குறேன். இப்போ நான் ஒருத்தரை 10 crores நான் ஏமாற்றிருக்கேன்னா அதை குறைச்சி 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 அந்த வழி வேதனையையும் புரிஞ்சுக்கப்பா, நீ ஏமாத்திருக்கிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட 1 crore ஏமாத்தினாலும் கடவுள் பின்னாடி ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டுருப்பார். அப்போ ஐயோ அவன் ஏமாட்டானே, ஐயோ ஏமாட்டானே, ஐயோ ஏமாட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கணும். யாரையும் ஏமாற்ற முடியாது இந்த பிரபஞ்சத்தில். அது புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தில் யாரையும் ஏமாற்ற முடியாது, யாரையும் கஷ்டப்படுத்த முடியாது. கஷ்டம் கொடுத்தா கணக்கு கட்ட பின்ன ரிட்டர்ன் வரும், நமக்கே வரும், பல மடங்கு பூமராங்க திருப்பி வரும். யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க முடியாது, யாரையும் ஏற்க முடியாது, யாருக்கும் துரோகம் பண்ண முடியாது. எல்லாமே என்ன செய்யுமோ அது பல மடங்காக நமக்கு திருப்பி 100% வரும், சந்தேகமே இல்லை. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், அது உடனுடனே வராது. அது அவர் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு, இறைவன் ஒரு சில சிஸ்டம் வச்சிருக்காரு. அவருடைய எல்லாக்கிரதம் தனி, அதைப்படி கொடுக்குறாரு. சில பேருக்கு உடனே தெரியும், சில பேருக்கு 1 வருஷம் கழிச்சு தெரியும், சில பேருக்கு 4 வருஷம் கழிச்சு தெரியும், சில பேருக்கு 10 வருஷம் கழிச்சு தெரியும், சில பேருக்கு மற்ற பிறவிகள்டையும் தெரியும். 4-5 பிறவி விட்டு 5ஆவது பிறவிகள் கொடுப்பார், 10 பிறவி விட்டு அப்புறம் கொடுப்பார். சில கேஸில் அதிகபட்சம் நான் 30 பிறவி தாண்டி கொடுத்துருக்காரு. சில ப்ராப்ளத்தை பார்க்கும்போது 30 பிறவிக்கு முன்னாடி பண்ணத்துக்கு 30 பிறவி தள்ளி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. பிறவிகளே அத்தனை பிறவி மாறி 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 வந்திருக்காரு. 30 பிறவி 31ஆவது பிறவியில வைக்கிறாரு கடவுள். தான் அவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன் அந்த 30 பேருக்கு அவர் நிறைய கொடுத்துருக்கு. பாவம், கடவுள் கருணை உள்ளவர், அதில் சந்தேகமே கிடையாது. இயேசு பெருமான் எப்படி சொல்லணும், கருணை கடல்னு சொல்லலாம். அவர் கருணை கடல், அவர் கருணை கடவுள்னு சொல்லலாம். உலகத்துக்கு வந்த இறை தூதர்களில் இயேசு பிரான் மாதிரி மன்னிப்பின் மகத்துவத்தை சொல்லிக் கொடுத்தது யாருமே இல்லை. இதுக்கு மேலே வருவாங்களா அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அப்படி கொண்டு கொடுத்துருக்காரு. அதை யாருமே ஃபாலோ பண்ணுறது. அதை உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்க. சின்ன விஷயத்துக்கு பெரிய விஷயம் இருக்கும், மன்னிச்சு அதை விட்டுடுங்க. எது நடந்தாலும் அது நீங்களே சம்பாரிச்சது தான், அதை மட்டும் நீங்கள் விட்டுடுங்க. நீங்கள் லைஃப்பில் எப்படி மாற்றம் வருதுன்னு பாருங்கள். நீங்கள் இதை விட்டுட்டு நீங்கள் என்ன கோயில், குளம், சர்ச்சு, மாஸ்க்கு, எங்கே மெக்கா போகிறேன், மதினா போகிறேன், இமயமலை போகிறேன், காசி போகிறேன், ராமேஸ்வரம் போகிறேன், எங்கே போனாலும் ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான். நேற்று ஒரு சகோதரர் சொன்னார், சார் பத்மநாப சாமி கோயிலில் பெரியவர்களுக்கு இந்த தர்ப்பணமெல்லாம் கொடுத்து பிண்டமெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. நான் அந்த கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன் சார் அப்படின்னா, நல்ல விஷயந்தான், தப்பு கிடையாது. இந்த கயாவில் கொடுக்குறாங்க, ராமேஸ்வரத்தில் கொடுக்குறாங்க, இன்னும் சில விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. அது தவறு, நல்ல விஷயந்தான், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம கர்மாஜீலிங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி தர்ப்பணமெல்லாம் போய் கொடுத்து பண்ணுறதுல என்ன எஃபெக்டோ அது மாதிரி குறைஞ்சபட்சம் 100 மடங்கு 1000 மடங்கு வரைக்கும் பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பிண்டங்கள் கொடுத்து தவறு கிடையாது. இந்த நம்ம கர்மாஜீலிங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த மாதிரி காசிக்கு போய், ராமேஸ்வரம் போய், அனந்த பத்மநாப சாமி கோயிலுக்கு போயிட்டு தர்ப்பணமெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி குறைந்தபட்சம் மினிமம் 100 times மேக்ஸிமம் 1000 times வரைக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். எங்கேயும் போக தேவையில்லை. சொல்கிற விஷயங்களை நம்ம சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து அப்புறம் இன்னும் சில பரிகாரம், அந்த இறக்கட்டல் தான் எல்லாமே. எங்கே போனாலும் அந்த 18 இறக்கட்டு தான். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எல்லாமே சரியாயிடுவான். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி இடத்துல போகும்போது அதிகபட்சம் 3-4 அப்படி தான் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லி கூட்டி நல்லா சாஸ்திரங்கள் நல்லா விஷயம் தெரிஞ்சு நிறைய உபகாரம் நல்லா பார்த்து நல்லா அனுபவம் இருந்து அதுக்குண்டான அந்த வேத மந்திரங்கள்லாம் கரெக்டாக சொல்லி பண்ணால் கூட 7 ஜென்மம் வரைக்கும் தான் அவர் கிளியர் பண்ண முடியும். 7 ஜென்மம் வரைக்கும் தான் அவர்
அந்த ஆத்மாக்களை வந்து சாந்தி பண்ண முடியும், கிளீன் பண்ண முடியும். அதுக்கு மேலே போக முடியும். ஆனால் ரியல் லைஃப்பில் பார்க்கும்பொழுது 7 ஜென்மத்துக்கு முன்னாடி இல்லை, 100 ஜென்மம் 50 ஜென்மம் 30 ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த வன்மம் கூட இந்த பிறவியில் வந்து வேற செய்யுது. அப்போது அந்த பிறவிகளில் இருக்கிற ஆத்மாக்களை எப்படி நீங்கள் கூல் பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு எதிரிங்க 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேர் லிஸ்ட்டில் பழைய பிறவிகளில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த 7 பிறவியில் அல்ல 3 பிறவியிலேயே 3 7 கூட வச்சுக்கோங்களேன். 7 பிறவியில் வந்து ஒரு 40 பேர் தான் இருக்காங்க. அந்த 40 பேரை கூல் பண்ணிடுறீங்க. நீங்கள் பிண்டம் கொடுத்து வழிபட்டு பூஜை செஞ்சு சரி பண்ணிடுறீங்க. மிச்சம் 60 பேர் இதுதான் சொல்லுவாங்க, காசிக்கு போனாலும் கட்டந்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டு. காசிக்கு போனாலும் கட்டந்தி இல்லை, ராமேஸ்வரம் போனாலும் துக்கம் தீரலைன்னு சொல்லுவாங்க. காசிக்கு போனாலும் கட்டம் தீரல, ராமேஸ்வரம் போனாலும் துக்கம் தீரல. ஏன் தீரலைன்னா, இப்போ நாம் வந்து 100 பேருடைய நெகட்டிவ் கர்மாவை பேலன்ஸ் பண்ணணும். இல்லை நம்ம 100 பேரை நம்மளுடைய எதிரிகள்னு வச்சுக்கோங்க, ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த 100 பேரை சாட்டிஸ் பண்ணி கூல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு 40 பேரை கூல் பண்ணிடுறோம். அப்போ ஒரு 40 பேர் சைலண்ட் ஆகிடுறாங்க. மிச்சம் 60 பேர் இருக்காங்க, அவங்க கொடுப்பாங்கல்ல. அப்போ எப்போ 100% சரி பண்ணுறது? அந்த விஷயங்களை தான் நம்ம இறக்கட்டாக சொல்லி கொடுத்துட்டோம். அதில் முக்கியமாக இயேசு மகான் சொன்னது வந்து இந்த மன்னிப்பு கொடுக்கறது. ஒரு இடத்துல சொல்லுவார், நீ உன்னுடைய எதிரியை மன்னிக்காத போது நீ வந்து எங்கிட்ட கேட்டு என்ன மன்னின்னு நீ கேட்டால் நான் எப்படிப்பா மன்னிக்கிறதுன்னு கேட்பார். அருமையான வசனம் அது. நீ உன்னுடைய எதிரியை மன்னிக்காத போது நீ என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை எப்படி மன்னிப்பேன். இந்த மீனிங் அது. இவர் மன்னிக்க மாட்டாராம், நான் மன்னிக்க மாட்டேன், படிப்படி வாங்குவேன், நான் மன்னிக்க மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன். ஆனால் நீ கடவுளே நீ என்ன மன்னிச்சிடு, இது எப்படி நியாயம்? அது பைபிள் தெளிவாக கேட்பார் அவர். இதுக்கு யார் ஆன்சர் சொல்லுவாங்க? யாரும் சொல்றது? அப்படி சொல்றாரு இயேசு, ஆமாம் ரைட். உடனே எல்லாரும் ஆமேன்னு சொல்லிட்டு கும்பிட்டு வந்துட வேண்டியதுதான். பைபிளை தொட்டு கும்பிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியது. என்ன நோ அப்ளிகேஷன் நெவர் லைஃப். அதை பண்ணுறதே இல்லை. எத்தனை பேர் எதிரியை மன்னிக்கணும்? அது அவ்வளோ மேட்ரு. இந்த வன்மம் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் சின்ன குழந்தைகளே இருக்கு. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது ரீசெண்டாக இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட் ஜென்ரேஷன் வந்து இந்த போட்டி, பொறாமை, வன்மம், பழி வாங்குதல், இது எல்லாமே இன்னைக்கு யங் ஸ்டேஜ்ல இருக்கு. எலிமெண்ட்ரி லெவல், ஸ்கூல் லெவல்லேருந்து ப்ரீகேஜி யூகேஜி லெவல்லேருந்தே இருக்கு. இதுங்கெல்லாம் நாளைக்கு வந்து என்ன பண்ண போறாங்க? எல்லாம் கேடிங்களாகவும், டெரரிஸ்டுங்களாகவும், ரவுடிங்களாகவும், சமுதாயத்தில் வந்து என்னென்ன தப்பெல்லாம் இருக்கக்கூடாதோ அந்த தப்பெல்லாம் செய்கிறவங்களா தான் வருவாங்க. நாமளே உருவாக்குகின்றோம், நம்ம தான் உருவாக்குகின்றோம். சின்ன வயசுலேயே சொந்த அண்ணன் சொந்த தம்பி. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட சொல்லியிருக்கேன். சென்னை அசோக் நகரில் வேற ஒரு விஷயமா அவர் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, அவரே நல்ல கோட்டீஸ்வரன். ஆனால் சார் எங்கள் அண்ணன் மேலே கேஸ் போட்டுருக்கு சார், 35 இயர்ஸாக கேஸ் நடத்துறாரா. 35 இயர்ஸ் நான் கேஸ் நடத்துறேன் சார், எவ்வளோ நாளும் விட போகிறது இல்லை சார், விடுறது இல்லை சார் பார்க்குறேன்னு சொன்னார். நான் கேட்டேன், சார் அது உங்கள் அண்ணன் தானே? ஆமாம் சார், அண்ணன் தான். உங்கள் கூட பிறந்த பிறப்பு தானே? ஆமாம். உங்கள் கூட பிறந்த பிறப்பு. சரி, உங்களை விட எப்படி இருக்கிறாரு? என்னை விட கொஞ்சம் வசதி கம்மியாக தான் சார் இருக்கார். பாருங்கள், வார்த்தை பாருங்கள். உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அண்ணன் உங்களோட வசதி கம்மியாக தான். இவர் வந்து கிட்டத்தட்ட 10 வீடு வாடகை விட்டு சம்பாதிக்கிறார். வாடகை, கடை, வீடு எல்லாம் சம்பாதிக்கிறார், நல்ல வருமானம். அண்ணன் எப்படி இருக்கார்? அண்ணன் இவரை விட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கார். விட மாட்டேன் சார், என்னானாலும் சரி சார், நான் அவர் மேலே கேஸ் போட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு இருந்துட்டு போட்டுமே, அண்ணன் தானே இருக்கட்டுமே. போகும்போது என்ன வாங்கிட்டு போகிறாரு? போகும்போது என்ன எடுத்துட்டு போகிறாரு? நத்திங், ஒன்றுமே இல்லை. இதுதான் அறியாமல். தட் இஸ் இக்னரன்ஸ். கேஸை போட்டு 30 அது பெருமையாக வர சொல்கிறார். 30-35 வருஷமா கேஸ், இன்னும் எத்தனை வருஷம் விட போகிறது இல்லை சார். போட்டு கேஸை வாங்கி என்ன பண்ண போகிறாரு? அந்த கேஸ் முடிச்சு செட்டில் பண்ணுறவருக்கு இவர் செத்துட்டு போயிடுவார், இவர் இறந்து போயிடுவார். யாரும் போயிட்டா? இப்படித்தான் பாவத்தை பார்த்து சம்பாதிச்சு பிள்ளைகள் கொடுத்து போயிடுறது. நிறைய பேர் அதான் தப்பு பண்ணுறாங்க. இவங்க பாவம் பண்ணி சம்பாரிச்சு அந்த பார்த்து பிள்ளைங்களும் கொடுத்து போயிடுறாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. அப்பா சம்பாரிச்சு சொத்து வேணும், அம்மானுடைய சொத்து வேணும், நகை வேணும், எல்லாம் வேணும். அப்போ அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் குட் கர்மாஸ், பேட் கர்மாஸ் நமக்கு வரும். அந்த பேட் கர்மாஸ் நமக்கு வரும், கண்டிப்பாக வரும். எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது. இப்போ மனிதர்களில் எப்படி வந்து மன்னிக்க மாட்டேன்றாங்க, மனிதர்களில் வந்து எப்படி வந்து அந்த மன்னிக்கும் தன்மை இல்லை அப்படின்னு இப்போ நான் பார்த்தோம். இப்போ இதையே அப்படியே அஸ்ட்ரல் வேர்ல்டு கொண்டு போகும், ஆவியலகத்தை கொண்டு போகும். நம்முடைய ஏற்கனவே இருந்தவங்க, பிறகு எடுத்தவங்க, நம்முடைய பாஸ்ட் லைஃப் கொலீக்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க ஏதோ சில காரணங்களுக்காக அடுத்த பிறவிக்கு வர்றதில்லை, வர முடியல. நாம பிறகு எடுத்து வந்துடுறோம். நாம் ஏதோ கொஞ்சம் குட்காரமாக இருக்கும், நம்ம சீக்கிரம் அதெல்லாம் கழிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறோம்.
ஆவியாரத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா அது நிற்கக்கூடாது, டக் டக்குன்னு உடனே வந்துடணும். அங்கே ஏதோ சில நெகட்டிவ் காரணங்களும் அவங்க பாதிச்சு அங்கே இருக்கிறாங்க. அப்போது அவங்க வந்து நம்ம அடுத்த லைஃப்பில் வந்துடுறோம், நம்ம வரும்போது நம்மளை அந்த பழிவாங்க குணத்தோடு இருக்கிறாங்க. மனிதர்கள் எப்படி இருக்காங்க அதே மாதிரி அங்கேயும் போய் பிறந்தவங்களும் இருக்காங்க, புத்தி வந்தவங்களும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாதுரை வந்து அவர்கிட்ட நான் முதல்ல ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட பேச வச்சாங்க என்னுடைய குருமார்கள். பேசும்போது அப்போ அவர் சொன்னார், ரொம்ப அதாவது ஆன்மீகவாதியாக பேசுகிறாரு, ரொம்ப ஆன்மீகவாதியாக பேசுகிறாரு. எனக்கு அவ்வளோவா தெரியாது, ஆனால் நீங்கள் நாத்திகர்னு கேள்விப்பட்டிருக்கேன், கடவுள் மறுப்பாடான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எப்படி நீங்கள் இப்போ இப்படிலாம் ஆன்மீகமாக பேசுகிறீங்க நான் கேட்டேன். கேட்டபோது அவர் சொன்னார், அப்போ நான் தெரியலப்பா, நான் தெரியாமல் நான் நாத்திகம் பேசிட்டேன், இங்கே வந்த பிறகு தான் தெரியுது அதெல்லாம் தப்புன்னு தெரியுது, அதனால தான் நான் வந்து இப்போ இவ்வளவோ ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் தான் சொன்னார், தமிழ் ஈழமோடு தனியாக அமையவே அமையாது, பாசிபிளே இல்லை, தமிழிடம் அமையவே அமையாது, எந்த காரணத்துக்கும் தமிழிடம் ஒரு நாடு உருவாக விடமாட்டாங்க, அந்த அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னார். அப்போது நானும் ஒரு தமிழன் தானே, அப்போ நானும் ரொம்ப இதோ கேட்குறேன், இல்லையே அப்போ வந்து பிரபாகர்லாம் பேசுகிறாரு, கவர்மெண்ட்லாம் பேசுகிறாரு, அதெல்லாம் பேசி ஒரு பாசிட்டிவாக ஒரு முடிக்கிற கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்போ அந்த காலகட்டத்தில். அப்போது தமிழிடம் வந்துடும் போல இருக்கே, எல்லாம் பாசிட்டிவாக வந்துடும் போல இருக்கே, வந்துடும், அது நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க, அவங்க வந்தால் நல்லது தானே, நம்ம தமிழ் மக்கள் தானே, அவங்க சுதந்திரமாக இந்த சிங்களவர்களுடைய கட்டுப்பாடு பிரச்சனைகள் கஷ்டங்கள்லேருந்து விலகி சுதந்திரமாக இருப்பாங்கள்ல, நீங்கள் ஏன் ஐயா அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டபோது அப்போ அவர் சொன்னார், அது கர்மா, அது கர்மா, தமிழ் ஈழத்தமிழர்கள் வந்து அவங்க பண்ண கர்மா, சிங்களங்கிட்ட அடி வாங்கணும் உத வாங்கணுன்ற அமைப்பு இருக்குது. அப்போல்லாம் கர்மா பற்றி எனக்கு அவ்வளோ அவேர்னஸ் இல்லை, இருந்தாலும் அப்போ அது சொன்னது இப்போ ஞாபகத்துக்கு வருது. அவ்வளோ கர்மா பற்றி தெரியும், ஓரளவுக்கு தெரியும், பட் இந்த அளவுக்கு இப்போ சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்டெப்த் நாலேஜ் அப்போ சிலர்கள் எனக்கு கொடுக்கல. அப்போ தான் கற்றுக்கிட்டு வரோம், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரோம். அப்போ அவர் சொல்கிறாரு, கர்மா, தமிழ் மக்கள் பாஸ்ட் லைஃப்பில் பண்ண கர்மா, அந்த கர்மாவினால சிங்களன்கிட்ட அடி வாங்கணும் உதவணும் அமைப்பு இருக்குது, அவனால் கட்டுக்கணும் அமைப்பு இருக்குது, அது நாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, அது கர்மா, அதை நம்ம மாற்ற முடியாது, அந்த கர்மாவை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும், அதனால தான் அவர்கள் இங்கே ஈழத்தமிழர்களாக இலங்கை தமிழர்களாக அவங்க வந்து வாழ்ந்துருக்கிறாங்க, அந்த கர்மாவை அனுபவிப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அது புதுமையானதாக இருந்தது. ஒரு நாத்திகவாதி ஆவியலகத்துக்கு போன பிறகு ஆத்திகவாதியாக மாறி இந்த ப்ரிடிக்ஷனையும் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அது உண்மைதானே இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் தமிழிடம் அமையத்துக்கு வாய்ப்பு இல்லை, அது அவர் தெளிவாக சொல்லிட்டார், தமிழிடம் வராது. இந்த சரி தமிழ் பேர் சொல்லலாம், வரலாம் போகலாம் வரும் அப்படின்னு 100% பாசிபிலிட்டி தெளிவாக சொல்லிட்டார். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், 30 இயர்ஸ் பேக், 30-40 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன், சரியா இயர்ஸ் கவர்மெண்ட் கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டார். கோயம்புத்தூரில் தான் அந்த எனக்கு பயிற்சி என்னோடய குருமார்கள் கொடுத்தாங்க, கோயம்புத்தூரில் தான் செல்லபுரம் ஒரு ஏரியா, அந்த கோயம்புத்தூரில் செல்லபுரம் ஒரு ஏரியா, அது அங்கே தான் ஒரு இடத்துல வந்து எனக்கு இந்த குருமார்கள் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தெளிவாக கரெக்டாக சொல்லிட்டார், தமிழிடம் அமையாது, பாஸ்ட் லைஃப் காரணமா, நீங்கள் தமிழர்கள் நானும் தமிழர், நான் புலம்பி ஆக போகிறது ஒன்றும் இல்லைன்னார். அதான் இன்னைக்கு வரைக்கும் உண்மை. ஸோ இப்போ மனிதர்களில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அந்த ஆத்மாக்களும் வந்து பக்குவம் அடைஞ்சவங்க இருக்காங்க, பக்குவம் அடையாமலே இருக்காங்க. அப்போ அவங்க படி வாங்க வருவாங்க, நம்மக்கிட்ட வருவாங்க. ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க, என்னுடைய குழந்தைகள்லாம் சின்ன வயசில் கூட அது அமுக்கான் மாதிரி வந்து அமுக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு சகோதரி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்ட், அது 100% உண்மை. அது அதாவது வந்து அந்த படி வாங்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, இப்போ அடுத்த பிறகு வந்துடுறாங்க, உங்களை கொல்லணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் அந்த படைப்பிறகு நீங்கள் எதிரியாக இருக்கிறீங்க, இந்த பிறகு நீங்கள் பறந்து வந்துட்டீங்க, உங்களை எப்படியா கொல்லணுன்ற எய்மில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து அமுக்குவாங்க, அப்படியே வந்து அமுக்குவாங்க. நிறைய காரணங்களால் இருக்கும். நேற்று சொன்னோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரி நாங்கள் அந்த செக்ஷுவலாக இன்டர்கோர்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஃபிசிக்கல் பாடி கிடையாது, அஸ்ட்ரல் பாடி தான். அந்த அஸ்ட்ரல் பாடி வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க, அது அமுக்கும், அது உண்மைதான். அதே மாதிரி குழந்தைகள்லாம் அமுக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அது உண்மை, 100% உண்மை. அப்போ அந்த குழந்தைய அமுக்கிறது எதுக்காக அமுக்குது, கணவன் மனைவின்னா அது வேற செக்ஷுவல் மேட்டருக்காக வராங்க, அந்த ஒரு காரணத்துக்காக வராங்க, ரைட், ஓகே. குழந்தைய ஏன் அமுக்கணும், கொல்ல பார்க்குது, குழந்தைகளை கொல்ல பார்க்குது, அது கொல்லணும், கொலை பண்ணணும், அது என்னவோ பண்ணி பார்க்க முடியல, அது வந்து அமுக்கும். எப்படி அமுக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்க, நாமளே கூட நம்ம மேலே ஒரு 500 கிலோ மூட்டை வச்சா எப்படி இருக்கும், போட்டு அப்படியே ப்ரெஷர் கொடுத்தா இருக்கும், அமுக்கும்.
நமக்கு பேச வராது. பேசுவோம், எனக்கு வலிக்குது, யாரோ வராங்க, என்னை காப்பாத்துங்க, யாரை காப்பாற்று நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்றது நமக்கே தெரியும், ஆனால் மற்றவங்களும் கேட்காது காது. பக்கத்திலே இருப்பாங்க, நம்ம சொல்லுவோம். அந்த அமுக்கான் பிரஸ் நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு நமக்கு தெரியும். நான் இவ்வளோ தூரம் காத்தேன்னா யாரோ வந்து அமுக்கிற மாதிரி இருந்து நான் சொன்னேன், உங்களுக்கெல்லாம் காது கேட்கணும். அப்படியா சொன்னேன், தெரியலையே, நான் அங்கே தான் இருக்கோம் அப்படின்னு பக்கத்து தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க, கத்துவீங்க, ஆனால் முடியல, அமுக்குறாங்க, என்னன்னு தெரியல, என்னை காப்பாற்று குரல் வரும். ஆனால் உங்கள் குரல் நீங்கள் பேச மாதிரி பேசுவீங்க, அதை அப்படியே அமுக்கிட்டோம். அது பக்கத்து இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அது கொலை செய்ய நோக்கத்தோடு வருகின்ற அமுக்கான் பிசாசுகள். அது அமுக்கான் பிசாசுன்றது ஒரு குரூப். அது அமுக்கிறதுனால அந்த கிரிங்குனால அமுக்கான் பிசாசுன்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நிறைய வகை பிசாசுகள் இருக்குது, நிறைய வகை பேய்கள் இருக்குது, நிறைய வகை பேய்கள், நிறைய வகை பிசாசுகள், நிறைய வகை பிரம்மராசிகள், எல்லாம் நிறைய இருக்குது. இதான் கந்தசஷ்டி கவசத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது டீகோட் பண்ணி யாரும் தெரியாது சொல்ல. அதான் நாம் சொன்னோம், பேய்களில் நிறைய வகைகள் இருக்குது, பிசாசுகள் நிறைய வகைகள் இருக்குது, பிரம்மராட்சர்கள்கிட்ட நிறைய வகைகள் இருக்குது, வேதாங்கள்கிட்ட நிறைய, எல்லாமே ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பாடிஸ் தான், டைப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பாடிஸ் சொல்லலாம். அந்தந்த ஸ்டேஜில் அவங்க இருப்பாங்க. எப்படி மனிதர்களில் நல்லவன் இருக்கும், கெட்டவன் இருக்கும், இவன் நல்லவனும் கெட்டவனும் கலந்து இருக்கிறான். நிறைய நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம் இல்லையா, இவன் இவ்வளோ நல்லவன், இவன் இவ்வளோ கெட்டவன், இவன் மோசமான அயோக்கி பையன், இவன் ரொம்ப படம் போட்டு தங்கும், அப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுவீங்க. இதே மாதிரி ஆத்மாக்களும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பர்பஸ் எல்லாம் வந்து பார்த்து. ஸோ அமுக்கான் பிசாசு அமுக்கிறதுன்றது உண்மை, கொலை செய்யும் நோக்கத்தோடு வருகிறார்கள். இப்போ அவங்களுக்கு அந்த மன்னிப்பு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு மன்னிச்சிடுவாங்க. அந்த மன்னிக்கிற பக்குவம் இல்லை, நாம் வந்து அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது, தெரியல. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாங்க, தப்பான வேலைகள்லாம் செய்கிறாங்க. இதை செய்யும் பொழுது குழந்தைவேல் சார் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். சார் வந்து ஆவிகள் வராங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து 5800 பேர் வந்திருக்காங்க. இங்கே என்ன அட் ப்ரெசன்ட் 5800 சோல்ஸ் வந்திருக்காங்க. அப்போது சார் கேட்டார், சார் நீங்கள் அங்கே வருவாங்களா, எங்கள் வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் 2 நாளைக்கு முன்னாடி. இப்போ ஆன்சர், அதாவது அங்கேயெல்லாம் வரமாட்டாங்க சார், இங்கே தான் வருவாங்க. உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க, உங்கள் இடத்துக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, இங்கே தான் வருவாங்க. ஏன் இங்கே வராங்கன்னா, இங்கே உங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுக்குறோம். இங்கே இந்த நாலேஜ் இங்கே நம்ம கொடுக்குறோம். அதனால சோர்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட், சோர்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து இங்கே இருக்குன்னு இங்கே தான் வருவாங்க. ஸோ உங்கள் இடத்துக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. எந்த நாளில் வருவாங்கன்னா, ஒரு ஆத்மா வந்து ஒரு வருடங்களில் கொஞ்சம் கூட குறைய இருக்கும். ஆவரேஜாக 84 டேஸ் பூமிக்கு கம்பல்சரியாக வருவாங்க. ஆவரேஜாக பூமிக்கு ஒரு வருஷத்துக்கு அந்த முன்னோர்கள் பெரியவங்க 84 டேஸ் குறையாமல் இருக்கும். ஒரு நாள் ஒரு வருடத்துலையும் கொஞ்சம் 1-2 முன்ன பின்ன வரலாம். ஆவரேஜாக ஒரு 84 டேஸ்ன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து அமாவாசை நாட்களும் அடங்கும். அந்த எந்த அமாவாசை நாட்கள், அந்த தமிழ் மாத பிறப்பு, இங்கிலீஷ் மாதம் பிறப்பு கிடையாது, இங்கிலீஷ் கிடையாது, ஒன்லி தமிழ் மாதம், சித்திரை வைகாசி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாத பிறப்புகள் நாட்களில் வருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த திதி நாளில் வருவாங்க. மோராலஸ் ஒரு 84-85 டேஸ் வரும். இந்த நாட்களில் வந்து நாம் அவங்களுக்கு ஹானர் பண்ணி, அவங்க ரிசீவ் பண்ணி வெல்கம் சொல்லி அவங்கள வந்து நம்ம மரியாதை கொடுத்து பண்ணோம்னா, தேட் வில் பி வெரி மச் ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சந்தோஷம் பிளெஸிங் நமக்கு பல வகையில் வரும். இந்த மாதிரி வரும்போது நமக்கு அந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து அவங்க மனசு குறைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க சாபம்லாம் கொடுக்க வேண்டாம். சாபம் கொடுத்தா இன்னும் ஜாஸ்தி. சாபம்லாம் கொடுங்க. அந்த மனசு அந்த வருத்தப்பட்டாலே, கஷ்டப்பட்டாலே ஹாஸ்பிட்டல் ஆகிற சூழ்நிலை வரும். ஆக்சிடென்ட் நடக்கும். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற மாதிரி வரும். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும், ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும், உடம்புல ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும், உடம்புல ரத்தம் வெளியே வந்தே ஆகணும், உடம்புல ஏதாவது ஒரு துளி ரத்தமாக வெளியே வரணும். இந்த கண்டிஷன் கண்டிப்பாக கொண்டு விடுவாங்க. ஆக்சிடென்ட் கேஸும் சரி, ஆப்ரேஷன் பண்ணுற கேஸும் சரி. இப்போ இது என்ன காட்டுதுன்னா, இது கடுமையான பாஸ்ட் லைஃப் ஆவிகளுடைய தோஷம் இருக்கிறது. அவங்களுடைய அது என்ன சொல்கிறது, அவங்களுடைய இன்வால்மெண்ட் உள்ள இதில் இருக்குது. அதை அவங்க சர்ச்சை பண்ணோன்ட்டு காட்டுது. நம்மளுடைய மதங்கள் அதை தெளிவாக சொல்லாமல் அதை அவங்க கர்மாத்தமாக திட்டு அப்படி மறைமுகமாக சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறோம், ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சர்ஜரி பண்ணிங்கன்னாலும் சரி, 100% சர்ஜரி, எந்த சர்ஜரி, மினி சின்ன ஆப்ரேஷன் சார், பெரிய ஆப்ரேஷன் சார், இந்த ஆப்ரேஷன் சார், எந்த ஆப்ரேஷன் இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஆக்சிடென்ட் சொல்லி போனில் ஏதாவது பிரச்சனை வருது, போன் கிராக் ஆகி போச்சு, போன் உடஞ்சி போச்சு, போன் வந்து டிஸ்லொகேஷன் ஆகி போச்சு அப்படின்னு போன் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும், சார் உடஞ்சி போச்சு, அல்லது வந்து கிராக் விழுந்துருச்சு, டிஸ்லொகேஷன் ஆகிப்போச்சு, எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும், உடம்பு வந்து ரத்தம் வெளியே வரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், பாஸ்ட் லைஃப்பில் உங்களை மன்னிக்காத எதிரிகள் நிறைய இருக்காங்கன்னு அர்த்தம்.
உங்களை மன்னிக்காத இருக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கூல் பண்ணுன்னு அர்த்தம். இது நீங்கள் நவாம்சத்தில் போயிட்டு ஜாதகத்தை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக யாருன்னு எடுக்க முடியும். அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஜோதிடர்கள் இன்னைக்கு யாரும் இல்லை. அதுதான் பெரிய ட்ராபேக். நவாம்சத்தில் உள்ளே போயிட்டு ஒரு கட்டத்தையும் D1 D2ன்னு சொல்லி போட்டு D60 வரைக்கும் உள்ள சப்டிவிஷன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கரெக்டாக யாராலும் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். ஆனால் அவருக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் 2 நாள் 3 நாள் ஆகும். அதுக்கு உண்டான ஃபீஸை நீங்கள் ஜோசியருக்கு கொடுக்கணும். நீங்கள் ஜாதகம் கொண்டு போய் இப்படி போட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் என்ன சொல்லுவார்? அவர் என்ன சொல்லுவார்? நீங்கள் கொடுக்குற டைமு ஒரு 1/2 hour, அதிகபட்சம் 1/2 hour கொடுப்பீங்க, அவ்வளோதான். 1/2 hour உண்டான ஃபீஸ் ஏதோ ஒன்று கொடுப்பீங்க, 1000 2000 5000 10,000 அப்படி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வருவீங்க, அவ்வளோதான். பட் மினிமம் அதுக்கு தரவாக அனலைஸ் பண்ணால் மினிமம் 2 days 3 days ஆகும். அதுக்கு உண்டான ஃபீஸை கொடுத்து அதை கேட்கக்கூடிய பொறுமை உங்களுக்கும் இல்லை. அது மாதிரி உங்களுக்கு 2 நாள் ஆகுமா, அதை நான் தரவாக அனலைஸ் பண்ணி ஆகும், இன்னும் எவ்வளோ ஃபீஸ் கொடுங்க அப்படி 2 நாள் கேட்டு வாங்கக்கூடிய ஜோதிடர்களும் இல்லை. 2 பேருமே இல்லை, அவங்களும் இல்லை நீங்களும் இல்லை. அதனால தான் ஜோதிடம் பேர் கெடுது. ஜோதிடம் பொய், ஜோதிடம் ஃப்ராடு, ஜோதிடம் தப்பு அப்படின்னு மாதிரி ஏதோ ஒரு லாஸ்ட் வீக் ஏதோ ஒரு லேடி ஏதோ பேசியிருந்தாங்க. தெரியல அவங்களுக்கு ஜோதிடம் அது தப்பு, இதெல்லாம் கரெக்ட், அவன் இப்படி சொன்னான், குடுப்பாரன் இப்படி சொன்னான், அவன் இப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான், அதெல்லாம் இல்லை, இதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி நாத்திக மாதிரி பேசியிருந்தாங்க. 100% தப்பு. அது அவங்க தெரியல, அனுபவம் இல்லை அவங்க. ஜோதிடம் பர்ஃபெக்ட் சயின்ஸ், 99.99% கரெக்டாக சொல்ல முடியும். 0.001% மட்டும் இறைவன் அவர் கையில் வச்சிருக்காரு. அதை மட்டும் அந்த வீட்டோ பவர் மாதிரி, வீட்டோ பவர் எப்படி ஐக்கிய நாடுகள் சபைகளை பாதுகாப்பு கவுன்சிலில் அந்த வீட்டோ பவர் வச்சுருக்காங்களோ, யுனைடெட் நேஷன்ஸில் செக்யூரிட்டி கவுன்சில் ஒன்று இருக்கும், அதில் அந்த வல்லரசுகள் இருப்பாங்க, பவர்ஸ், அந்த கண்ட்ரீஸில் யாரோ ஒருத்தர் வீட்டை பவர் வச்சுருப்பாங்க, அதை வச்சு ஒன்றுமில்லா பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி வீட்டை பவர் கடவுள் வச்சுருக்காரு. 99.999% 100% ஜோதிடத்தை கரெக்டாக சொல்ல முடியும். தப்பு இல்லை. ஜோதிடம் பொய்க்காது, ஜோதிடம் அருமையான சயின்ஸ். அந்த ஜோதிடம் கணிக்கிறானே, அந்த கணிக்கும்போது அதுதான் தவறாயிடும், அங்கே மிஸ்டேக் ஆகிடும். அது எப்போ தவறாகும்? கடவுள் கரெக்டாக வருவார், அவன் கஷ்டப்படுற அமைப்பு இருக்கும்போது நீ கரெக்டாக சொன்னால் பரிகாரம் படித்து கரெக்டாக அவன் சக்ஸஸ் ஆகிடுவான், ஆனால் படிக்காதுன்னு சொல்லி கட் பண்ணி விட்டுருவார். எப்படி சகாதேவன் இந்த போரை ஆரம்பிக்கும் போது இந்த டைமில் ஆரம்பினா நீ ஜெயிச்சிட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சொல்லியிருக்கோம், லாஸ்ட் வீக் கூட அதை நம்ம பேசியிருக்கோம். எந்த டைமும் ஆரம்பிக்கணும்னு கேட்குறாரு அண்ணன் துரியோதனன் வந்து கேட்குறாரு, உன்னாடிக்கிறது தான் அவர் கேட்குறாரு. இவன் கரெக்டாக தொழில் தர்மம்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லி கொடுத்துட்றாரு, டேட்டை கரெக்டாக குறித்து கொடுத்துட்றாரு. அந்த டேட்டில் அந்த டைமில் அவன் கரெக்டாக அர்ஜுனன் துரியோதனன் வந்து போட்டால் இவங்க டோட்டலாக இவங்கெல்லாம் இறந்துருவாங்க, ஆள்காலி, அவங்க தான் ஜெயிப்பாங்க. கண்ணன் பார்க்குறா, என்னடா இப்படி பண்ணிட்டு, நான் என்ன மாமா பண்ணிட்டோம், அதாவது தொழில் தர்மம். எங்கள் அண்ணன் வந்து கேட்டான், அவன் எங்களை அடிக்கிறதுக்கே வந்தாலும் கூட தொழில் தர்மம் நான் மாற மாட்டேன், நான் கரெக்டாக சொல்லிட்டேன் மாமான்னுறாரு இவர். நான் இப்படி பண்ணிட்டியே, சரி ஓகே. அப்போ தான் இங்கே தான் அவர் வர்றார். அவர் இறைவன் அந்த 0.001% வச்சு ஒரு டெக்னிக் பண்ணி அது மாதிரி அமாவாசை டைமை மாற்றி அப்போல்லாம் அதை மாற்றி வச்சு விட்டுறாரு. அந்த அமாவாசை டைமில் அந்த டைமில் அதை கரெக்டாக பண்ணியிருந்தா ஜெயிச்சிடுவாங்க. அப்போ தோக்கணும் என்ன பண்ணணும்? அமாவாசை டைமை மாற்று, ஒரு டெக்னிக்கலாக அதை கொஞ்சம் ஐடியா பண்ணி அந்த டைம் அப்போ பலன் மாறிடுது. அப்போ அந்த இவர் இங்கே பாருங்க 2 in 1. சகாதேவன் சொன்னதும் கரெக்ட் ஆகிடுது, தப்பில்லை. அதே சமயம் அவங்க பண்ணதும் தப்பாயிடுது. இங்கே ஏதாவது ஒரு சைடில் அடி வாங்கணும், ஒரு சைடில் ஜெயிக்கணும். இங்கே பாருங்க, ரெண்டுமே கரெக்ட் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் சொன்னதும் கரெக்ட், இவனுக்கு பனிஷ்மெண்ட் வரக்கூடாது, இவனுக்கு பிளஸிங் தான் வரணும், ஏன்னா கரெக்டாக சொல்லிட்டார். அதே நேரத்தில் அவனும் தோக்கணும், அவன் ஜெயிக்கக்கூடாது. அப்போ என்ன ஒரு டெக்னிக்காக கரெக்டாக பண்ணிட்டார். இதை தான் இறைவன் எல்லாருக்கும் செஞ்சு வைக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படி தான் பண்ணுறாரு. சகாதேவன் கௌரவர்கள் பாண்டவர்கள் வாழ்க்கையில் இல்லை, எல்லார் வாழ்க்கையும் பண்ணிட்டு தான் இருக்கு. நம்ம தான் அதை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கோம். இந்த மன்னிக்காத ஆத்மாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த மாதிரி லைஃப்ல எல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. அதைத்தான் அந்த சாந்தி முகூர்த்தம்னு சொல்லும்போது அந்த ஏன் அன்னைக்கு தர்மம் பண்ணணும்னு காரணம் வந்து இதுதான். இந்த தர்மம் பண்ணும்போது அது எப்படி வேலை செய்யுதுன்னு பின்னாடி சொல்லுவோம். பட் அந்த சில காரியங்களுக்காக இந்த 2 ஆத்மாக்களையும் சாந்தி அடைய விட மாட்டாங்க. என் மனைவி, என் கணவன், நீ எப்படி என் கணவன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், என் மனைவி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அந்த ஈகோ வரும். அந்த பிரச்சனை வரும்போது உங்களுக்கு வேறு பிரச்சனைகளாக கொண்டு வந்து லைஃப்பில் பிசிக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கு லைஃபாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பின்னாடி இவங்க இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த கணவனை மனைவியை கணவனை மாற்றிக்கிற கல்ச்சர் வந்து உலகத்துக்கே தமிழ் பண்பாட்டை, உலகத்துக்கே வாழ்க்கை பண்பாட்டை, உலகத்துக்கே நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்குற தமிழ்நாட்டையும் இருக்குது. ரீசெண்டாக கேரளாவில் கூட இப்போ ஒரு 2-3 months பேக்கு 6 months ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மீடியாவில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பேப்பரில் பார்த்தேன், நடந்தது. அது அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டாங்க.
என்ன விஷயம்னா, ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இன்னொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதுக்கு ஒரு குரூப்பே இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, என்னுடைய மனைவியை நீ என்ஜாய் பண்ணிக்க, உன்னுடைய கணவனை நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன், மாற்றிக்குவாங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. என்னுடைய கணவனை நீ என்ஜாய் பண்ணிக்க, உன்னுடைய மனைவியை நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். கப்புள்ஸ் மாறிக்குவாங்க. இது நடக்குது, இன்னைக்கு கூட நடக்குது. பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸும் நடக்குது. அதுக்கு ஒரு பெரிய குரூப் இருக்குது, அது ஒரு செட்டப் இருக்குது, போகிறாங்க. யார் போகிறாங்க? எல்லாம் பெரிய பெரிய விஐபிங்க, பெரிய ஆளுங்க தான். சாதாரண மக்கள் கிடையாது, நடுத்தர மக்களும் கிடையாது. ஹை எண்டு, ஹைடெக் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கிரேட் பீப்புள், அந்த பீப்புள் போகிறாங்க. இப்படி தான் என்னாச்சு, நான் பிஹெச்டி பண்ணும்போது இந்த கண்ட்ராவிலாம் பார்க்க வேண்டியதாக போச்சு. என்ன பண்ணுற, கண்ட்ராவி தான், நமக்கே பிடிக்கல தான். இருந்தாலும் கொஞ்சம் பிஹெச்டி பண்ணும்போது இதெல்லாம் நான் சர்வே பண்ணேன். அப்போ இது மாதிரி ஒரு குரூப் இருக்குது, அமைப்பு இருக்குது, ஒரு கிளப் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. மெம்பர்ஷிப் ஃபீஸ் கட்டி 1 lakh, அது ஒருத்தருக்கு வந்து 1 lakh அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. பாருங்க, இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ யாருக்கு பிடிக்குதோ அவங்க போயிடலாம். பர்சனலாக அவங்க வீட்டுக்கே போயிடலாம், டைரெக்டாக கொடுத்துருவாங்க. ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி வாங்கிட்டு நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு. அது மாதிரி ஒரு கேஸ் என்னாச்சு, இவர் ஹஸ்பண்டு ஒய்ஃபு, இன்னொருத்தர் ஹஸ்பண்டு ஒய்ஃபு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இது சொல்கிறதுக்கு எனக்கே கேவலமாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். நீங்கள் தப்பாக நினைக்க, என்னடா டாக்டர் பப்ளிக் பரவல் இப்படிலாம் பேசுகிறாரே அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி போயிட்டுருக்கு, அது சொல்ல வரேன். அது வந்து நெருப்புன்னு சொன்னால் வாய் சுட்டுடாது. பட் தெரிஞ்சுக்கணும் சொசைட்டி எப்படி போயிட்டுருக்கு, நாம் எப்படிலாம் நம்ம வந்து அடட்டாக நம்மளுடைய வருங்கால ஜென்ரேஷன் எப்படி உருவாக்கணும் தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல வரேன். இது எனக்கே சங்கடமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வருங்கால தலைமுறைக்கு நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்தணும். நாமளும் அப்படி இருக்கணும், நம்மளும் அப்படி வாழணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக அவேர்னஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கணவன் ஒரு மனைவி, இன்னொரு கணவன் இன்னொரு மனைவி, இவங்க மாற்றிக்கிறாங்க. இது நடக்குது ரெகுலராக. அது ஃபீஸ் வந்து 1 lakh, நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 1 lakh, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ 1 lakh பணம் பண்ணிக்கணும். அப்புறம் தென் அவங்க அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருவாங்க, அவங்க வீட்டுக்கு டேரெக்டாக போயிடலாம். இப்போ இந்த கப்புள் அவங்க வீட்டுக்கு போகிறோம், அந்த கப்புள் இவங்க வீட்டுக்கு போகிறோம். ஒரு வாரம் இவங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க, ஒரு வாரம் அவங்க இவங்க வீட்டுக்கு வருவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாற்றிக்குவாங்க. போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவங்க நல்லா சாப்பிட்டு அப்புறம் கல்யாணம் பாய் சொல்லிட்டு வருவோம். இந்த கணவன் அந்த மனைவியோட, அந்த மனைவி இந்த கணவனோட மாறிக்குவாங்க. இது என்ன ஆச்சு, இப்படியே போயிட்டே இருந்தது. இதில் என்னன்னா, ஒரு கணவன் இருக்காரு, ஒரு மனைவி இருக்காங்க. இன்னொரு கணவன் இன்னொரு மனைவி கிட்ட போகணும், மாற்றிக்கணும் இல்லையா? அந்த ஒய்ஃப் வந்து இல்லை இதெல்லாம் இது எனக்கு பிடிக்கல, இது என்ன போய் இன்னொருத்தர்கிட்ட போய் போகிறது, அது நீ கூடவே வர்றது, நீங்களும் வர்றது, எல்லாம் போய் ஒரு வீட்டில் போய் இது எனக்கு பிடிக்கல, நான் வரலன்ட்டேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, தன் மனைவிக்கு பதில் வேற ஒரு ஆளை செட் பண்ணிட்டார். கணவன் தன்னுடைய மனைவி வரமாட்டுறாங்க, அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, சரி வேண்டாமா, ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பெண்மணியை ரெடி பண்ணி அதை ஒய்ஃபாக சொல்லி அப்படி கொண்டு போய் கூப்பிட்டு போகிறார். இப்படி நடக்குது, ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாதம் நடக்குது. போகிறாங்க வராங்க, வீக்லி எவ்ரி வீக் மீட் பண்ணிக்குவாங்க, செக்ஷுவலாக இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, இந்த மாற்றி போட்டிருக்காரு பார்த்தியா, அதை ஆப்போசிட் கப்பல் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. சார், நான் வந்து என்னுடைய கணவன் மனைவி நாங்கள் ஒன்றா வரோம், நாங்கள் ஒத்து மாற்றிக்கிறோம், ரைட்டு ஓகே. நீங்கள் மட்டும் உஷாராக வந்து உங்கள் மனையை கூப்பிட்டு வராமல் நீங்கள் வேற ஒரு ஆள் செட் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துட்டீங்களே, நியாயமான அவங்களுக்கு சண்டை வந்துச்சு, கிளாஷ். அன்னைக்குன்னு பார்த்து நானும் அங்கே போயிருக்கேன். இப்படி பாருங்க, இந்த கண்டாயெல்லாம் நான் பார்க்கணும், தடையிட்டு சரி ஓகே, சண்டை நடக்குது. உண்மையிலே ரொம்ப சிரிப்பா இருக்கு இப்போ நினைச்சா கூட. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி சண்டை பிடிக்கிறாங்க சார் லோக்கல்ல. நீ ஒஸ்தியா, அது பேச முடியாது, பப்ளிக்ல பேச முடியாது. இத்தனை நல்லா வெல் எஜுகேட் படிச்சவங்க தான். நடக்குது. அது எப்படி, நான் வந்து அப்ப என் பொண்டாட்டி கொடுக்குறேன், என் புருஷன் இப்படி வரான், நீங்க மட்டும் வந்து இப்படி மாத்திட்டீங்களே, இன்னொரு பொண்ணை கூட்டு வந்து எங்களை ஏமாட்டீங்களே, உங்க ஒய்ஃப் இல்லையே, உங்க ஒய்ஃப் தானே கூட்டு வரணும், அது எப்படி நம்ம, அது என்ன, அந்த குரூப்பினுடைய சட்டத்திட்டங்களை மீறிட்டீங்களே என்றார் அவர். குரூப் சட்டத்திட்டங்களை மீறிட்டீங்களே, நீங்க ஒரிஜினல் ஒய்ஃபை தான் கூட்டு வரணும், இப்பெல்லாம் ஏமாட்டீங்களேன்றார். நான் சமாதானம் பண்ணி பைசல் பண்ணி விட்டு வந்தேன். கடவுளே எனக்கே சிரிப்பு வருது. உண்மை, அதை அடக்கவே முடியல. இந்த மாதிரி பண்றாங்க. திரும்ப நல்ல வெல் எஜுகேட்டட். இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, இதே இன்சிடென்ட் வந்து ரீசெண்டாக கேரளா நடந்து ஒரு 1 year 6 months முன்னாடின்னு நினைக்கிறேன். பேப்பர்லாம் ரொம்ப இதுவாக வந்தது. அப்புறம் அதுக்கெல்லாம் பெரிய ஆளுங்க தானே, பெரிய விவிஐபிங்க, அவங்க சம்மந்தப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை அப்படியே அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டாங்க. இது நடந்தது, இப்பயும் இருக்கு. இது எதை காட்டுகிறது, பண்பாட்டை நாம் மீறி விட்டோம், பண்பாட்டை தாண்டி விட்டோம். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி, ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து முழுமையாக திருப்திப்படுத்திட்டாலும், ஒரு பெண் ஒரு ஆணை முழுமையாக திருப்திப்படும், அவன் யாரும் இன்னொருத்தர் தேடி போக மாட்டாங்க. அப்போ தப்பு நம்மக்கிட்ட இருக்கு. அது என்ன பார்த்து சரி பண்ணணும்.
இப்ப இந்த மாதிரி இந்த மனிதர்கள்ட்ட எப்படி இருக்கும் அதே மாதிரி ஆவியர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பல பிறகுகள் தாண்டி வந்துட்டோம், அவங்க அடுத்த பிறகு போயிட்டாங்க, அவங்க இன்னொருடைய மனைவி இன்னொருடைய கணவன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. அதை ஏத்துக்கிற மனநிலை இல்லை அவங்களுக்கு. யார் சொல்லுவா? இங்க நம்ம படிச்சு படிச்சு சொல்றோம், இவங்களே கேட்க மாட்டாங்க. அங்க யார்? இங்கெல்லாம் முடிச்சுட்டு போயிடுறாங்க அவங்க. அதைத்தான் சொல்றாங்க, சார் நாங்கெல்லாம் வாழுங்காலத்து இங்க யார் இப்படி சொல்றதுக்கு யாரும் ஆடு இல்லை, ஏதோ வந்தோம் இருந்தோம் பார்த்தோம், ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே குளம்னு சொல்லி வாழ்ந்துட்டோம். சரி இப்பயாவது இது மாதிரி விஷயம் சொல்றீங்க, சரி இதையாவது அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு நாங்கள் ஹையர் லெவலுக்கு போகிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் சார்ன்ட்டு தான் வராங்க. இங்கே தான் வராங்க. சரியா? அப்போ அந்த விஷயத்தை கேட்டுக்கிறாங்க. நம்மளை விட அவங்க தான் ரொம்ப அட்வான்ஸாக அதை லைஃப்பில் அப்ளை பண்ணி நிறைய முன்னுக்கு போயிருக்காங்க. பார்த்தீங்களா? 11,000 சோல்ஸ்க்கு மேலே அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க. 98 சோல்ஸ் இறைவனே அடைஞ்சு இறையடியே சேர்ந்து எட்டர்னல் பிளெஸ்ஸில் போயிட்டாங்க. இப்போ நாமளும் போகலாம். ஸோ அந்த பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் நம்ம வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், அந்த தாம்பத்திய உறவின் பொழுது அந்த பற்குறி நகைக்குறி அப்படி சொல்லி திருவள்ளுவர் திருக்குறள் கூட அதை மென்ஷன் பண்ணியிருப்பார். காமத்து பாலில் வரும், இந்த குறளில் வரும். அப்போ அந்த அந்த தாம்பத்திய உறவின் போது அந்த காமோனத்தின் மிகுதியில் அந்த அந்த கழிப்பின் மிகுதியில் பல்லில் கடிச்சிடுவாங்க, நகத்தில் கீறிடுவாங்க கொன்னிடுவாங்க. ஸோ அந்த நகைக்குறி பற்குறின்னு உடம்புல இருக்கும். அப்போது அந்த நகைக்குறி பற்குறியை மறுநாள் காலையில் அந்த சம்மந்தப்பட்ட தலைவின்னு சொல்லுவார். அதில் குறளில் வந்து தலைவன் தலைவின்னு வரும். அப்போ தலைவி வந்து தலைவன் முன்ன நாள் நைட்டில் பண்ண லீலைகள்லாம் நினச்சி சந்தோஷப்படுறாங்களாம். முன்ன நாள் நைட்டில் அவர் என்னென்னலாம் பண்ணார், நாம் என்ன பண்ணோம், அவர் என்ன பண்ணார், அவர் பற்குறி இருக்குது, நகைக்குறி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களாம். அந்த 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 காம உணர்வில் அந்த வேகத்தில் கடிச்சிடுவார், பற்குறி கிள்ளிடுவார். அது சின்ன இதுவாக இருக்கும், சின்ன காயம் மாதிரி இருக்கும். பற்குறி நகைக்குறின்னு மென்ஷன் பண்ணுவார் அவர். அந்த பற்குறி நகைக்குறியை அந்த தலைவி அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அதை திருக்குள்ள அவர் எழுவார். இதெல்லாம் நல்ல விஷயம் தான். அது வந்து கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படி இல்லை விஷயம். அதை புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த பற்குறி நகைக்குறி இருக்கு இல்லையா, இது எதை காட்டுகிறது? அந்த தம்பதிகள், அந்த சம்பந்தப்பட்ட கணவனும் சம்பந்தப்பட்ட மனைவியும் அவ்வளோ அந்யோன்யமாக அந்த அந்த காம உணர்வு மிகுந்து அதை எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த பற்குறி நகைக்குறி இருக்கு இல்லையா, இதே இறந்து போன ஆத்மாக்கள் பழைய மனைவிமார்கள் கிட்ட, இப்போ அவங்க கணவனாக இருப்பாங்க, அது நான் பின்னாடி விளக்கமாக சொல்றேன். இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பழைய பாஸ்ட் டைப்ல இருக்கிற கணவன் இப்போ இருக்கிற மனைவி கிட்ட வருவார். அப்போ இப்போ இருக்கிற மனைவி கிட்ட நாம வந்து அதை செக்ஷுவலாக இன்டர்கோர்ஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணும்போது இந்த பற்குறி நகைக்குறி வரும். இந்த ஜென்மத்திலையும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் தனியாக பெட்ரூம் படுத்துப்பீங்க, யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ரூமில், நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. உங்கள் கணவரே கூட இருக்க மாட்டார். அவர் வெளியூர் போயிருக்கலாம், இல்லை பக்கத்து ரூம் படுத்துருக்கலாம், வேற எங்கேயும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ரூமில் நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க. பட் ஒரு ஆண் வந்து உங்கள்கிட்ட தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி ஃபீலிங் வரும். இந்த நகைக்குறி பற்குறி எல்லாம் இருக்கும், கீரி பண்ணதெல்லாம் இருக்கும், இன்றைக்கும் இருக்கும். நிறைய பேருக்கு அது வந்து லேடிஸும் சொல்லுவாங்க, ஜென்ஸும் சொல்லுவாங்க. இது வந்து ஆஸ்டல் ரேப்புன்னு சொல்லுவாங்க. ரேப்புன்னா விருப்பப்பட்டு செய்கிறது ஒன்று, கம்பல்சனி பண்ணுறது ஒன்று, அது வன்புணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம அரசாங்க சட்டத்தின் வந்து ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட அந்த புணர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. சட்டம் என்ன சொல்லுது? கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்கள வந்து அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு உடலுக்கு வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. இறையலாமும் அப்படிதான். உண்மையிலே நம்ம வந்து அந்த கணவனோ மனைவியோ இன்னைக்கு கணவனுக்கு வந்து மூடு இல்லை, அவர் ஏதோ டென்ஷனில் எமோஷனில் இருக்கிறாரு அப்படின்போது மனைவி கம்பல் பண்ணக்கூடாது. சார் மனைவி அவங்களால முடியல, டயர்டாக இருக்காங்க, அவங்களால முடியல, டயர்டாக இருக்காங்க, உடம்பு முடியல, மனசு சரியில்லை அப்படின்னு தான் கணவனுக்கு வற்புறுத்தக்கூடாது. அது சட்டமன்றது சாதாரணமாகவே அது மனித தன்மை. அது சார் ரெண்டு பேருக்கும் எப்போ வந்து ஓகே, உடல் ரீதியாக மன ரீதியாக ஆத்மா ரீதியாக எப்போ வந்து ரெண்டு பேருக்குமே செட் ஆகிறோம் அப்போ தான் அந்த தாம்பத்திய உறவுன்றது வச்சுக்கணும். ஸோ இந்த அரிப்பு இந்த இந்த அது அந்த என்ன சொல்கிறது, அது அந்த நம்ம அடித்தா இப்படி கீறுவோம், நகம் படும், அது மாதிரி பண்ணணும். அதே மாதிரி சில இடங்கள்லாம் இருக்கும். இதில் நீங்கள் ரெண்டாக எடுத்துக்கலாம். அதாவது பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற ஒரு கணவன் இந்த லைஃப்பில் வந்து உங்கள்கிட்ட வந்து தாம்பத்திய உறவு வச்சுக்கிற மாதிரி ஃபீல் அவர் பண்ணுவார். அவன் ஃபிசிக்கல் பாடி கிடையாது, உங்களுக்கு தான் ஃபிசிக்கல் பாடி இருக்குது. ஆனால் நீங்கள் யாரோ இன்னொருத்தருடைய மனைவின்றது அவருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டார், கேட்டாலும் புரிஞ்சிக்க மாட்டார்.
ஸோ வருவார். அப்போ அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது ரூமில் யாருமே இல்லைன்னா கூட அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் வந்து தாம்பத்தியம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி ஆண்களுக்கும் இருக்கும். சில பெண்கள் அந்த மாதிரி வருவாங்க. சில பெண்கள் வந்து என்னுடைய கணவன், என்னுடைய பாஸ்ட் லைஃப் கணவன், அதாவது பாஸ்ட் லைஃப்பில் அது கணவன், பட் இன் டைமில் வேற ஒருத்தர் கணவன். நீங்கள் அது சம்மந்தமே பண்ணக்கூடாது. என்டையர்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் அந்த அது இருந்து வெளியே வந்துட்டீங்க. பட் என்னுடைய பாஸ்ட் லைஃப் என்னுடைய கணவன் நான் அவர்கிட்ட தாம்பத்தியம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அந்த இது தெரியாது அவங்களுக்கு. அந்த சீக்ரெட்ஸ் தெரியாது. இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் என்ன வித்தியாசன்ற சீக்ரெட்ஸ் அவங்க தெரியல. ஆனால் அவங்க வராங்க. அந்த மாதிரி பெண்களும் வந்து அந்த மாதிரி தாம்பத்தியம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் பண்ணி செய்வாங்க. இது ஆண்களுக்கும் அந்த உணர்வு வரும். ஆனால் நிறைய பேர் ஆண்கள் சொல்கிறது இல்லை. பரவாயில்ல, காசு இல்லை, நல்லா இனிமையாக ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்குது, நிம்மதி கிடைக்குது, ஆனந்தம் கிடைக்குது, ஆஹா காசு இல்லாமல் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜென்ட்ஸ் சொல்கிறது இல்லை. ஆனால் லேடிஸ் இது வந்து ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. சொல்ல தெரியாது. முதல்ல இது சொல்ல தெரியாது. இல்லை அப்படியே சொன்னால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, புகுந்து வீட்டில் என்ன நினைப்பாங்க, பிறந்த வீட்டில் என்ன நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைப்பாங்களே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருப்பாங்க. இது சொல்ல முடியாது. கணவன்கிட்ட சொல்ல முடியுமா, இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்ல முடியுமா, அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியுமா, பிள்ளைகிட்ட சொல்ல முடியும். இப்படி சொன்னால் நம்ப மாட்டாங்க. இல்லை ஏதோ ஆகிப்போச்சு, ஏதோ பெரிய பிசாசை பிடிச்சிடுச்சுப்பா, பொண்ணு சைக்காட்டிஸ்ட் கொண்டு போ, அங்கே போய் இங்கே போய் ராங் ரூட்டில் போயிடுவாங்க, தப்பான ரூட்டில் போயிடுவாங்க. ஆனால் அது உண்மை. அது நிறைய பெண்கள் அப்படி சொல்கிறது இல்லை, சொல்ல தெரியல. அப்படியே சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படியே மீறி சொன்னாலும் நீ சைக்காட்ரிக் பேஷண்ட்டுக்கு தான் போகணும், பேஷண்ட்டு தான் நீ சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க. மென்டல்னுவாங்க, பைத்தியக்காரன்னுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அது உண்மை. ஸோ இந்த ஆஸ்ட்ரல் ரேப் அப்படின்றது வந்து ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும். ரேப்புன்னா கம்பல்சரியாக விருப்பம் இல்லாமல் பண்ணுறது. இதுவும் ஆவிகள் செய்கிறாங்க, விருப்பப்பட்டும் செய்கிறாங்க. நாம் வந்து நம்முடைய பாஸ்ட் லைஃப் ஒய்ஃப் கிட்ட போகணும், நம்ம பாஸ்ட் லைஃப் ஹஸ்பண்டு நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட போகணும். ஓகே, இது ஒரு ரகம். இது வந்து நீங்கள் விருப்பத்தில் இல்லை, உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, பட் அவங்க வராங்க, வாலண்டரியாக வராங்க. இது ஒன்று. எப்படி ரேப்போ அதே மாதிரி கம்பல்சரியாக வெறித்தனமாக வருவாங்க. வெறித்தனமாக வந்து உங்கள்கிட்ட வந்து தாம்பத்தியம் வச்சுக்கணும் மாதிரி வரும். நமக்கு அந்த பாடி இல்லை, நமக்கு அஸ்டல் பாடியில் இருக்கிறோம், ஃபிசிக்கல் பாடி. அவங்க ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம இந்த பாடியில் வச்சுக்க முடியாது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு வகையில் வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க, அமுக்குவாங்க, கீறுவாங்க, நிறைய இருக்கும். அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது அந்த கீறல்கள்லாம் இருக்கும், அந்த பற்குறி நகைக்குறிகள்லாம் இருக்கும். இது என்னென்னா பாஸ்ட் லைஃப்பில் உங்கள் சம்மந்தப்பட்ட அந்த ஆத்மாக்கள், கணவன் ஆத்மாக்கள், மனைவி ஆத்மாக்கள், அவங்க வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதை எப்படி பண்ணுவீங்க? பிண்டம் வச்சுட்டா போயிடுமா? பிண்டம் வச்சாலும் போகாதவங்க இருக்காங்க. அதை தான் சொல்ல வரேன் நான். ராமேஸ்வரத்தில் போய் பிண்டம் வைக்கிறோம் சார், பத்மநாப சாமி கோயிலில் போய் பிண்டம் வைக்கிறோம் சார், காசியில் போய் பிண்டம் வைக்கிறோம் சார். பிண்டம் வச்சாலும் கூட கேட்காதவங்க இருக்கிறாங்க. பிண்டம் வச்சாலும் கூட கேட்காதுங்க. எப்படி நம்ம மனிதர்களை சொல்கிறோம், தர்மம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இறைக்கட்டுகளை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம். எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா? இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. சில பேர் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. கிளாஸில் உட்காடுறாங்க, கேட்குறாங்க, ரைட் ஓகே அவ்வளோதான், அடுத்து படுக்க போயிடுறாங்க. இப்போ எல்லாமே கலந்துருக்குறாங்க. அதாவது 1% கேட்குறோம் ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டோம் இருந்து 100% ஃபாலோ பண்ண வரைக்கும் இருக்காங்க. எல்லா கேட்டகரியுமே இருக்குது நம்ம குரூப். அதே மாதிரி ஆவிகள்லையும் நாம் சொன்னால் புரிஞ்சுக்கிட்டு சரிப்பா ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெஞ்சில் ஒரு அடையும் படத்தில் டாக்டர் இதை ப்ளஸ் பண்ணுவார் பார்த்தீங்களா, எங்கிருந்தாலும் வாழ்க, நல்லா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எங்கிருந்தாலும் வாழ்க்கை மனதில் சொல்கிற ஆத்மாக்கெல்லாம் இருக்காங்க. சொன்னால் கேட்டுக்கிற ஆத்மாக்கள் இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, நீ சொன்னா கேட்க மாட்டேன், நான் அது என்னுடைய பாஸ்ட் லைஃப் ஹஸ்பண்டு, பாஸ்ட் லைஃப் ஒய்ஃப், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காங்க. சரி, ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிக்குவியா? இல்லை பண்ண மாட்டேன். அதை வெறித்தனமா நான் கணவன் இல்லை நான் மனைவி, நான் கம்பல்சரியாக அந்த வன்புணர்வு அப்படின்னு சொல்லி நான் பண்ணுவேன், ரேப் பண்ணுவேன், நான் அது என்னுடைய உரிமை, அது நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆத்மாக்களும் இருக்காங்க. இதெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக இங்கே நடக்கும். இது நிறைய பேர் தெரியாது. அது எங்கிட்ட கூட வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. பட் அதில் வந்து லேடிஸுங்க ரொம்ப கம்மியாக சொல்லுவாங்க, சொல்ல தயக்கப்படுவாங்க. அது அவங்கள வந்து அவங்கள அப்படி பேச வரும்போது அவங்கள அப்படியே அது வாயில் வரும். ஓ அப்போ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கும். அடுத்த மாதிரி சில ரெமெடி சொல்லுவோம், சரியாகி பர்மனெண்ட்டாக வெளியில் வந்துடலாம். ஆண்களுக்கும் அது இருக்குது. ஆனால் ஆண்கள் அதை வந்து என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல சார், விடுங்க சார், அது ஏன் சார் கன்சல்ட் பண்ண வராங்க சார், பரவாயில்ல வரட்டும், யாருக்கும் தெரியாது, நம்மக்கிட்ட தானே வராங்க, ரைட் ஓகே, சந்தோஷம் கொடுக்குறாங்களா, செலவு இல்லை, வேற கமிட்மெண்ட் எதுவும் கிடையாது, ஃப்ரீயாக வராங்க, வந்து போட்டோம் சார், இருக்கட்டும் சார், நம்ம இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் சார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க.
ரெண்டுமே இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க. பட் இது உண்மைன்னு சொல்லுவார், இது நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவார், இது இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த தம்பதிகளுக்கு வரக்கூடாது அப்படின்னுக்காக தான் சாந்தி முகூர்த்த அன்னைக்கு தர்மம் பண்ணணும்னு சொல்றேன். அந்த சாந்தி முகூர்த்த அன்னைக்கு தர்மம் பண்ணும்போது அது இறைவன், அது வேற ப்ராசஸ், எப்படி நான் பின்னாடி சொல்றேன். பண்ணும்பொழுது அது இந்த மாதிரி அந்த கணவனுடைய அந்த மனைவினுடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கையில இடையூறு பண்ணக்கூடிய கணவனுடைய மனனுடைய அந்த அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல யாரெல்லாம் இப்படி குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்களோ அந்த ஆத்மாக்களை எல்லாம் கூல் பண்ணி பிரிச்சு விட்டுடும், தனியா போக வச்சிடும், புரிய வச்சிடும். அதுக்காக தான் அந்த தர்மம் செய்யணும்னு சொல்றது. இந்த தர்மம் செஞ்சா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது, பிரச்சனைகள்லாம் வராது. இதுக்காக தான் சாந்தி முகூர்த்த அன்னைக்கு தர்மம் பண்ணணும். இது வரைக்கும் யாராவது பண்ணியிருப்பாங்களா? இது யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? நோ, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் சொல்லு. கர்ம ஆஞ்சிலிங் தான் முதல்ல சொல்றோம். கர்ம எனர்ஜி ஹீலிங் தான் முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க, நம்ம சொல்றோம். இதுதான் உண்மை. நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கணும், இதுதான் உண்மை. இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம பீப்புள் எப்படி தெரியுங்களா? பூசணிக்காய் போறதை விட்டுடுவாங்க, கடுகு போறதா கணக்கு பார்ப்பாங்க. ஐயோ போச்சே, கடுகு போச்சே, கடுகு போச்சே, கடுகு போச்சே, கடுகு போச்சே, கடுகு போச்சு. சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. தூங்கினாலும் கடுகு போனதே கவனம் வரும். கடுகே போச்சே, கடுகே போச்சே, கடுகே போச்சேன்னுவாங்க. இந்த பக்கம் பூசணிக்காய் போகிறது தெரிய தெரியாது, இந்த பக்கம் பூசணிக்காய் போகிறது தெரிய தெரியாது. நான் ஏன் தர்மம் பண்ணும், நான் ஏன் தானம் பண்ணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, தேவையில்லை, எனக்கு பணம் பார்த்தல, நானே என்ன பண்ணு, இப்படி தான் டைலாக் ஏதாவது பேசிட்டு தர்மம் சேரிட்டிலாம் பண்ண மாட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். இந்த பக்கம் கடுகு போதுன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க, கடுகு தான் பார்த்துருக்கீங்க, பின்னாடி பூசணிக்காய் போகுது. உங்ககிட்ட டிசைன் வேறு மாதிரிலாம் எடுக்கிறாரு, நிறைய போகுது, உங்களே அறியாம விட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியலை. கடுகு போன இடம் தெரியும், பூசணிக்காய் போன இடம் தெரியுது. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பீப்புள் அப்படிதான் இருக்காங்க. தர்மம்ன்றது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. கடவுள் வந்து உங்கள்கிட்ட ₹1 ஜாஸ்தி கூட எடுக்க மாட்டார், கம்மியாகவும் எடுக்க மாட்டார், கரெக்டாக எடுப்பார். நீங்கள் தர்மம் பண்ணும்போது ஒரு எவ்வளோ சார் தர்மம் பண்ணணும், நீங்கள் உங்கள் பாஸ்ட் லைஃப் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் எவ்வளோ நெகட்டிவ் கர்மா வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். நிறைய குட் கர்மா வச்சுருக்கான், அவன் கொஞ்சம் கம்மியாக செய்கிறான், ஓகே. அவன் கம்மியாக தானே செஞ்சான், அப்போ நான் ஏன் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய கர்மா, உங்களோட நெகட்டிவ் கர்மா எவ்வளோ இருக்கோ அவளுக்கு தான் நீங்கள் பண்ணணும். அப்போ நீங்கள் தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த தர்மத்தினுடைய அமௌண்ட்டை வந்து உங்ககிட்ட கடவுள் வந்து ஜாஸ்தியாக ஒரு பைசா கூட எடுக்க மாட்டார். பிகாஸ் அவர் கடவுள். நாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா வாங்கிக்குவோம், கொடுக்குறான் பரவாயில்ல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணுவோம். நான் ஏன் கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்குமா, பார்கெயின் பண்ணி இழுப்போம். கடவுள் அப்படி கிடையாது. உங்கள்கிட்ட ஒரே ₹1 கூட தர்மதம் கூட ஒரே ₹1 கூட எக்ஸ்ட்ராவே எடுக்கவே மாட்டார். ஒரே ₹1 கம்மியாகவும் எடுக்க மாட்டார், விட மாட்டார். அது கரெக்டாக பண்ணி விட்டுக்குவார். தர்மம் அப்படி என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இப்போ இன்கம் டேக்ஸ் இருக்கு இல்லையா, இன்கம் டேக்ஸ் இப்போ அரசாங்கம் நடக்குது. அமெரிக்காவில் அரசாங்கம் ட்ரம்ப் நடத்துகிறாரு, இங்கே மோடி நடத்துகிறாரு, ரைட், ஓகே. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் நடத்துகிறாரு, ஓகே. அரசாங்கம் எப்படி நடக்கும்? எல்லாத்துக்கும் பணம் வேணும், எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும், அவங்க போக்குவரத்து செலவு, மற்ற செலவு எல்லாம் இருக்குது, எல்லாமே செலவு தான். அப்போ வரவுன்னு இருக்கணும். அப்போ வரி வாங்குது. ஸோ வரி கொடுக்காம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நடத்த முடியாது, இந்தியன் கவர்மெண்ட்டும் நடத்த முடியாது, ட்ரம்ப்பும் அங்கே அமெரிக்காவில் ஆட்சி நடத்த முடியாது. மன்னர் ஆட்சி நடக்கிற நாட்டில் கூட நடத்த முடியாது. மன்னர் ஆட்சி தான் நடக்குது சார். இங்கே மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொன்னாலும், சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லி சொன்னாலும், எந்த ஆட்சி நடந்தாலும் அரசாங்கத்துக்கு வருமானம் வேணும். அப்போ வருமானம் வேணும் போது வரி வாங்குறாங்க. ஸோ இந்த வரி போடு சொல்லி வரி வாங்குறாங்க. ஸோ அந்த வரி தான் வந்து அந்த அரசாங்கம் இயங்குறதுக்கு உங்களுக்கு சரியா இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் இயங்குது, சில கர்ம விதிகளுக்கு உட்பட்டு உங்களை படைக்கிறாரு. சில கர்ம விஷயங்களை எல்லாம் நீங்கள் அதை கரெக்டாக தெரிந்து புரிந்து அந்த இறைவனை வந்து தெளிஞ்ச ஞானத்தோடு அடையணும்னு சொல்லிட்டு இறைவன் வகுக்கிறாரு. அப்படி வகுக்கும்போது அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டேக்ஸ் தான் தர்மம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸ் தான் தர்மம். இங்கே நீங்கள் வந்து தர்மம் சொல்லி பண்ணீங்கன்னா மோடி வீட்டுக்கு எடுத்து போயிட முடியாது, ஸ்டாலின் வீட்டுக்கு கொண்டு போயிட முடியாது, ட்ரம்ப் வீட்டுக்கு கொண்டு போயிட முடியாது. அது அரசாங்கம், அரசாங்கத்தை ஒரு கூப்பிட்டு அவங்க நிர்வகிக்கிறாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் என் காசுன்னு அவர் எடுத்து போயிட முடியுமா? ட்ரம்ப்பு என்னுடைய காசு மோடி வீட்டுக்கு கொண்டு போயிட முடியுமா? முடியாது. ஸ்டாலின் அவருக்கு ஆமாம் நான் தான் சீஃப் மினிஸ்டர், இதெல்லாம் வர்ற பதிவெல்லாம் எனக்கு எடுத்துக்க முடியுமா? முடியாது. ஒரு அந்த ரூலிங் அந்த 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 இடத்துல ஒரு தலைவன் ஒருத்தர் வேணும். அது நடத்துறதுக்காக ட்ரம்ப் வராரு, மோடி வராரு, ஸ்டாலின் வராரு, அவ்வளோதான். பட் அந்த நடத்துறதுக்கு ஒரு பணம் வேணும்.
அடிப்படை தேவை. ஏன்னா பணத்தை வச்சு தான் எல்லா அமைப்புகளும் கட்டமைக்கப்பட்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில கட்டமைக்கப்பட்டிருக்கும். அப்போ பணம் வேணும். அப்போ எப்படி அரசாங்கம் வந்து டாக்ஸ் போட்டு நம்மகிட்ட இன்கம் கிரியேட் பண்ணிக்குதோ, அதே மாதிரி தான் இறைவன் வந்து தர்மமாக நம்மக்கிட்ட பணத்தை வாங்கி நமக்கு யாராக்கெல்லாம் கொடுக்கணுன்றதை கரெக்டாக செட் பண்ணிவிடுவார். இப்போ அரசாங்கத்துக்கு வந்து நிறைய செலவுகள் இருக்குது, போக்குவரத்து செலவு இருக்குது, மற்ற மேனேஜ்மெண்ட் செலவு இல்லை, எல்லா அரசாங்கம், மாநில அரசாங்கம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ நீங்கள் கொடுக்குற வரி பணத்தை தான் வாங்கி அதை நடத்துகிறாங்க. அதே மாதிரி நாம் கொடுக்கின்ற தர்மத்தை தான் அவர் வாங்கி திருப்பி நமக்கே தான் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் வரி கட்டுறீங்க, உங்கள் ஊரில் ஒரு குளம் வேணும், இல்லை ஒரு தண்ணி வசதி வேணும், உங்கள் இது வேணும், நீங்கள் வரி கட்டுறீங்க. நீங்கள் வரி நல்லா பார்த்துங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்ன வரி கொடுக்குறீங்களோ அந்த வரிக்குண்டான பெனிஃபிட் தாங்க பண்ணுவாரா? இல்லை. அதாவது இப்போ நீங்கள் ஊரில் இருக்கிறீங்க, ஒரு சின்ன வில்லேஜ்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். வில்லேஜ் இருக்குது, இந்த வில்லேஜில் வந்து ஒரு 100 ஃபேமிலி இருக்குது. இந்த 100 ஃபேமிலியும் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து வரி கொடுக்குறீங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 லட்சம் வரி கொடுங்க, கவர்மெண்ட் கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள் ஊரில் ஒரு டேங்க் போடுது, ஒரு வாட்டர் ப்ராஜெக்ட் போடுது, இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் போட்டு 200 லட்ச ரூபாய், தட் இஸ் அது 2 மடங்காக அரசாங்கம் செய்யுது. நீங்கள் கொடுத்த வரி கம்மி, ஆனால் உங்களுக்கு அரசாங்கம் செய்கிறது வந்து அதிகமாக செய்யுது. அப்போது நீங்கள் கொடுத்த பணத்துக்கு நேரம் எக்ஸ்ட்ரா போட்டு செய்யுது. அது எப்படி போட்டு செய்யும்? வேறு யாரோ கொடுக்குற பணத்தை இங்கே போடுது. கரெக்டா? வேறு யாரோ கொடுக்குறாங்க, இந்திய நாட்டில் வேறு ஸ்டேட்டில் கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குற பணத்தை இங்கே போடுது. அப்போ வரின்றது வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த வரிக்குண்டான பலன் மட்டும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கம்மியாகவும் இருக்கலாம், கூடவும் இருக்கலாம், இல்லையா? நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் வரி கொடுக்குறீங்க, உங்கள் ஊருக்கு இந்த வருஷம் ஸ்கீமுக்கு ஒரு 5 lakhs செலவு பண்ணலாம். 10 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் கவர்மெண்ட் ஏமாத்திடுச்சு, எங்களுக்கு 5 லட்ச ரூபாய் ப்ராஜெக்ட் கொடுன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த பணம் யாருக்கோ கொடுக்குது. அதே மாதிரி 10 லட்ச ரூபாய் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, ரைட், ஓகே. 10 லட்ச ரூபாய் நீங்கள் டேக்ஸ் கொடுக்குறீங்க, 20 lakhs உங்களுக்கு கவர்மெண்ட் ஏதோ ஸ்கீமில் கொண்டு வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குது, அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த பணம் யாரை கொடுக்குறாங்க? ஸோ கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். ஸோ அப்போ தர்மம்னு நம்ம பண்ணும் பொழுது என்ன தர்மம் பண்ணுறோமோ அதையெல்லாம் கரெக்டாக கணக்கில் வச்சுக்கிட்டு யார் யாருக்கு அவங்களுடைய கர்மால என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக இறைவன் செஞ்சிடுவார். ஏன்னா நம்ம இந்த லைஃப்பை மட்டும்தான் பார்க்குறோம், அவருக்கு எல்லாமே தெரியும். யாருக்கு கொடுக்கணும், யாருடைய கர்சுனால இந்த பிரச்சனை, யாருடைய மனத்தாங்கல்னால இந்த பிரச்சனை, யாருடைய மனக்குறனால இந்த பிரச்சனை, யார் யார் கர்மானால இந்த லைஃப்ல இந்த பிரச்சனை இருக்கு, அப்போ யார் யார் கொடுக்கணுமோ கரெக்டாக கொடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. டாக்ஸில் 2 வகை உங்களுக்கே தெரியும், டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ், நீ எவ்வளோ வருமானம் சம்பாதிக்க அவ்வளோ கொடு, எவ்வளோ வருமானம் சம்பாதிக்க இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுன்னு சொல்லி போட்டு அரசாங்கம் வாங்குது. எவ்வளோ இன்கம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் போட்டு வாங்குது, அது டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ், செல் டாக்ஸ். ஒரு பொருளை வாங்குகிறோம், டைரெக்டாக நம்ம கவர்மெண்ட்டு கொடுக்கல, ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு சோப்பை வாங்குகிறோம், அல்லது ஒரு அரிசி ஏதோ ஒன்று வாங்குகிறோம், டைரெக்டாக வாங்குகிறோம், காசு கொடுக்கும். பட் இதில் ஒரு டேக்ஸ் வச்சு அது அரசாங்கத்துக்கு போது நமக்கு தெரியாது. தட் இஸ் கால்டு இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரிகள். இது மறைமுக வரிகள், நேர்முக வரிகள் ரெண்டாக பிரிக்கிறோம். டைரெக்டாக வாங்குறது டைரக்ட் டாக்ஸு, இன்கம் டாக்ஸ்னு சொல்லலாம். மறைமுகமாக வாங்குறது இப்போ ஜிஎஸ்டி, செல் டாக்ஸ் சொல்லலாம், இப்படி வாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு போகுது. இதே மாதிரி தான் நம்ம செய்கின்ற தர்மம், எந்த தர்மம் நம்ம பண்ணாலும் அந்த தர்மத்தை வாங்கி கடவுள் அவர் அக்கௌண்ட்டில் போட்டுக்க மாட்டார், அவர் செலவு பண்ண மாட்டார். அந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்குன்னு ஒரு கிரியேட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பார், உங்கள் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருப்பார். அந்த அக்கௌண்ட்டில் கரெக்டாக போய் டெபாசிட் ஆகிடும். அந்த டெபாசிட்டில் உங்களுக்கு எந்தெந்த ஜென்மத்தில் யார் யாருக்கிட்ட எந்தெந்த டைமில் தொடர்பு கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் வருமோ அந்த டைமில் அது சரி பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி விட்டுருப்பார். அதனால தான் தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதனால தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். 33 பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா, இல்லை மாட்டேன். 28 பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா, பண்ண மாட்டேன். 10 அதாவது பண்ண மாட்டேன். அதுவும் அந்த ஹீலிங்கு, டாக்டர்ஸு, மெடிக்கல் ஃபீல்டு இருக்கிறவங்க, அஸ்ட்ராலஜர்ஸ், இவங்கெல்லாம் வந்து எபோவ் 50 கொடுக்கணும். அகத்திய தெளிவாக சொல்கிறார், துன்பங்களை போக்குவதற்கான அடுத்தவங்களுடைய துன்பங்களை போக்குவதற்கான அடுத்தவர்களுடைய கர்மாக்களை நீங்கள் டீல் பண்ணுவீங்க அப்படின்னு எந்தெந்த ஃபீல்டாக இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அவங்களுடைய வருமானத்தை நெட் இன்கம், நான் சொல்கிறது டேக்ஸ் எல்லாம் கட்டி போய் என்ன இன்கமோ இருக்குது அந்த இன்கமில் பாதிக்கு பாதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தோஷங்கள் இவர்களை தாக்காது. அது யாரெல்லாம் டீல் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய தோஷங்கள் உங்களை தாக்காது. அது செய்யுங்க. இன்னும் வேறு சில பரிகள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனால் பாதிப்பு வராது, ஆசீர்வாதம் வரும். அப்போ இருக்கிறதெல்லாம் அப்படி கொடுத்து நான் என்ன சார் பண்ணுவேன் தெரியாத கேட்குறோம். அப்போ இருக்கிறதெல்லாம் எல்லாம் போண்டி கொடுத்து நான் என்ன பண்ணுவேன், என் போண்டை பிள்ளைங்க யார் காப்பாற்றுவா, யார் செய்வா?
நான் ஏன் தர்மம் கொடுக்கணும், பாதி பாதி கொடுக்க சொல்லுங்க, அநியாயமாக இருக்குது, ரொம்ப அநியாயமாக இருக்குது, நாங்கள் எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய கர்மாவில் கை வைக்கிறது வந்து மருத்துவர்கள் சொல்லலாம், ஜோதிடர்கள் சொல்லலாம், இன்னும் சில குரூப் எல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் அடுத்தவங்க கர்மாவில் டைரெக்டாக கை வைக்கிறவங்க, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நுழையிறவங்க கர்மாவில் கை வைக்கிறவங்க. அஸ்ட்ராலஜர்ஸும் டாக்டர்ஸும், அது எனி ஃபீல்ட் டாக்டர்ஸ், எந்த டாக்டராக இருந்தாலும், தென் ஹீலர்ஸ் இவங்கெல்லாம் அதோட சம்மந்தப்பட்டவங்க தான், அவங்களுடைய கர்மாவோட சம்மந்தப்பட்டவங்க தான். எப்படியா இருந்தாலும் அவங்க நெகட்டிவ் கர்மாக்கான தான் பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். போகும்போது என்னதான் நீங்கள் ப்ரொடெக்ஷன் போட்டுருக்காலும், என்னதான் நீங்கள் ஷீல்டு போட்டுருக்கலாம், என்னதான் நீங்கள் எல்லா செக்யூரிட்டி நீங்கள் பண்ணாலும் கூட, ப்ரொடெக்ஷன் போடுறேன், ஷீல்டு போடுறேன், அப்படி போடுறேன், இப்படி எப்படி போட்டாலும் அவங்களுடைய கர்மா கொஞ்சமாக நமக்கு வந்து பாதிக்கும். அதை பாதிக்குன்னு அது எப்படி வெளியே வர்றதுன்னு தான். இதெல்லாம் விட்டுடுங்க, கண்டுக்காதீங்க, விட்டுடுங்க, எப்படியே போட்டுன்னு சொல்ல வேண்டாம். அதை செய்யுங்க. அதை முறையாக இந்த மாதிரி தான தர்மங்களை செய்யும் பொழுது அதை பல மடங்கு ஆசீர்வாதமாக நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். இறைவன் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கொடுப்பாரு, பல வகையில் ஆசீர்வாதமாக கொடுப்பாரு, பல வகையில் உங்களுக்கு பணம் வரும், நல்லா இருப்பீங்க, புண்ணியமான சர்வீஸ் பண்ணுறீங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, தேவையான பணமும் கொடுக்கும், பாதி பணம் கொடுங்கன்னு அகத்தியர் பெருமான் தெளிவாக கர்மகாண்டத்தை பற்றி பேசும்போது தெளிவாக சொல்கிறார். இதை எத்தனை டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க? நான் ஃபாலோ பண்ணுறேன்ப்பா. நான் 15 வயசுலேருந்து ஃபாலோ பண்ணுறேன், 15 வயசுலேருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். மற்றவங்க யாரோ ஃபாலோ பண்ணாங்கன்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது, யாரும் அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை. அது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். நான் 15 வயசுலேருந்து ஃபாலோ பண்ணுறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், அவங்க சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். அவங்க பார்க்குறாங்க, நம்ம சொன்னால் இவங்க செய்வானா, இவங்க கரெக்டாக இருக்கானா, இவங்க குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா செலக்ட் பண்ணி எடுத்தாங்க. சும்மா வந்து யாரோ வந்துட்டாங்கலாம் தூக்கி எடுக்க மாட்டாங்க. ஆனால் கரெக்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு விஷயத்துக்கு போகிறீங்கன்னா உங்களை கரெக்டாக தரவாக செலக்ட் பண்ணி எல்லாம் ரிட்டன் எக்ஸாமு, ப்ராக்டிக்கல் எக்ஸாமு, இன்டர்வியூ அப்படிலாம் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் சும்மா எடுத்து சிதறல் இந்த அப்படின்லாம் சொல்லிட மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க வைக்கிற டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணி ஓகேன்னு வந்தால் தான் சொல்லிக் கொடுப்பாங்க விஷயத்தை. அதனால நம்ம நிறைய படம் போட்டு எடுத்திருக்காங்க, வறுத்து எடுத்திருக்காங்க. நம்ம சினிமா பாண்டியன்னா வறுத்து எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பண்ணதான் சொல்ல முடியும். ஸோ இங்கே என்ன சொல்ல வரோம்னா, பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் வந்து அந்த சம்பந்தப்பட்ட கணவன் மனைவியினுடைய தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ண லேட் பண்ணுவாங்க. ஏன்னா என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? பிரேக் போடும். என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? இங்கே பிரேக் போடும். அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத காரணங்கள் இருக்கும். இந்த கல்யாணமாகாத தாமதமாகின்ற ஆண்கள், கல்யாணமாகாத தாமதமாக பெண்களில் பார்த்தோம் நிறைய இந்த இன்டர்ஃபரன்ஸ் நிறைய இருக்கு. அதில் வந்து சம்பந்தப்பட்ட அந்த மணமகளுடைய இந்த மாதிரி லைஃப்ல போகும்போது பாஸ்ட் லைஃப்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொண்டு வந்து விடுவாங்க அப்படின்ற காரணத்துக்காகத்தான் அந்த ஆத்மா சாந்தி அடையணும். அந்த கணவன், அந்த மனைவி, அந்த மணமகன், அந்த மணமகள் அவங்க சாந்தி அடையணுன்றதுக்காக தான் அந்த சாந்தி முகூர்த்தம் வைக்கிறோம். அந்த டைம்ல இந்த மாதிரி ஆத்மாக்கள் வந்து குறுக்கு நுழைவாங்க. நிறைய காரணங்கள், கண்ணுக்கு தேவை காரணங்களாக இருக்கு. இதை போக்கணுன்றதுக்காக தான் சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கு தர்மம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது ஆண்களுக்கும் இந்த அதாவது சாதாரணமான அந்த தாம்பத்திய உறவுன்னு இருக்கு, ஆவிகள் பண்றது. அதே மாதிரி அந்த வன்புணர்வுன்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணுவாங்க. அவங்க எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்றாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த கையில, காலில், உடம்புல, உடம்புல எல்லாம் கேர்வல் இருக்கும், ரத்த காயங்கள் வரும், சில பேர் ரத்தமே கூட வந்துடும். ஆனா பாருங்க, அந்த ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அது சொல்லும்போது யாரும் நம்ப மாட்டாங்க. அது உண்மை. நம்மள மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது உண்மை, நான் புரிஞ்சுக்கும். மற்றவங்க பைத்தியக்காரன், புத்தி கெட்டு போச்சு, புத்தி பேச்சு போச்சு, சேக்கடிச்சு கூட்டு போன்னுடுவாங்க. எல்லாம் உண்மை. ரூமுக்குள்ள நீங்க தான் இருப்பீங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா வந்து அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப உங்ககிட்ட வல்கரா, ரொம்ப கோபமா, ஆத்திரமா, உங்களோட வன்புணர்வு அப்படின்னு சொல்ல மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்டர்கோர்ஸ் பண்ணுன்ற மாதிரி வந்தாங்கன்னா என்ன மாதிரி உங்க உடம்புல இருக்குமோ அந்த சிம்டம்ஸ் கண்டிப்பா இருக்கும். இது நாளடைவில் என்ன ஆகும், நீங்க அங்க கோஆப்ரேட் பண்ணல, சப்போர்ட் பண்ணா நாடு நம்மளை கொல்லக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க. அதான் ஒரு லெவலில் போயிட்டு அமுக்கி இறந்துடுவாங்க, ரத்தம் கக்கி சேர்த்துட்டாங்கன்னுவாங்க, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னுவாங்க. ஆனால் இது வந்தது யாரும் எவிடன்ஸ் கண்டே பிடிக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் அது இன்விசிபிள் திங், பண்ண முடியாது. அது நடக்குது, உண்மை. ஆண்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு. பெண்களுக்கு சொல்ல தெரியல, எப்படி சொல்லுன்னு தெரியாது, சொன்னால் நம்ப மாட்டாங்க. நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அது நம்ம கவுன்சிலிங் வரும்போது சில டைம்ல அப்படியே வரும், அது அப்போ தெரிஞ்சு அவங்க கவுன்சிலிங் சொல்லுங்க சரியாயிடும். ஆண்களுக்கும் இது இருக்கு. நியர்லி ஒரு 70% பீப்புள் அதை என்ஜாய் பண்ணுறாங்க. இருக்கட்டும் சார், பரவாயில்ல, விடுங்க, பரவாயில்ல, வரட்டும், வர வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே. ஒரு 30% வந்து இல்லை சார், வேண்டாம், இது ரிஸ்க், இது வேண்டாம், இது எனக்கு அந்த பிரச்சனை வரும் சார், நீங்கள் அது என்ன சொல்லுங்கள் சார், பண்ணி இப்போ வெரி சண்டாப் கொடுத்து அமுச்சு விட்றோம் சார், அது சொல்லுங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சொல்லி அது ப்ளே பண்ணவங்களும் இருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி ஆத்மாக்கள் வந்து நம்ம பாடிக்குள்ளே வரும்பொழுது அவங்க எந்த அளவுக்கு வந்து பியூரிஃபைடு ஆத்மா, அவங்க பியூரிஃபைடாக இருந்தால் நம்மக்கிட்ட ஏன் வராங்க? அங்கே வரமாட்டாங்க, மேலே போயிடுவாங்க. அவங்க மேலே அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. அவங்க அன்பியூரிஃபைடு கண்டிஷனில் இருக்கிறனால, டர்ட்டி கண்டிஷனில் இருக்கிறனால நம்ம உடம்பு ஆக்குபை பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்கன்னா நம்ம உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்கும். நம்ம உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்கும். எங்கேயோ போயிட்டு ஒரு சாப்பாடு தண்ணி தூக்கம் இல்லாமல் ஒரு மாதம் தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை மாதிரி வேலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எப்படி டயர்டாக போடுவீங்க, எப்படி டயர்டாக விடுவீங்க, அந்த மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி ஃபீலிங் இருக்கும். இது சில பேருக்கு வந்து 2 நாள் 3 நாள் வரைக்கும் கூட இருக்கும். 1 hour 2 hours வரைக்கும் கூட இருக்கும். சில பேருக்கு 2 நாள் 3 நாள் வரைக்கும் கூட அந்த டயர்னஸ் இருக்குது சார். என்னால் வந்து அப்போ உடம்புல இருக்கிற எனர்ஜிலாம் சக் பண்ணிட்ட மாதிரி இருக்குது சார். உடம்புல ஒன்றுமே இல்லை சார், ரொம்ப டயர்டாக இருக்குது சார். அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை 15 நாளுக்கு இந்த மாதிரி வருது சார், போகுது சார். ஆனால் உடம்பு திருப்பி நார்மல் ஆகிறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகுது சார். 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி வந்துடுது. ஆனால் வந்தாலும் அந்த உடம்பு எனக்கு பழையமாக நார்மல் வரத்துக்கு 2 நாள் 3 நாள் ஆகுது சார். திருப்பி கொஞ்சம் ரெடி ஆச்சா திருப்பி இந்த மாதிரி வந்து நானும் என்னவோ பண்ணி பார்த்து சார், ஒன்றும் வேலைக்கு ஆகலை சார். சொல்லுவாங்க அந்த உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், பெயினாக இருக்கும். இதுதான் உண்மை. அதே மாதிரி பாருங்க, இந்த மாதிரி இருக்கு இல்லை, சாதாரணமாக இந்த சாமி வந்துருச்சு, அவர் வந்தார் இவர் வந்தார் அப்படின்னு சொல்லி குலதெய்வம்லாம் வர்றதில்லை. குலதெய்வம் பேரை சொல்லிட்டு யாரோ தான் வராங்க. குலதெய்வம் பேர் இல்லை சொல்லிட்டு குலதெய்வம் பேரை சொல்லிட்டு தான் யாரோ வராங்க. பட்டு இறந்த ஆத்மாக்கள் தான் வராங்களுடைய, குலதெய்வம்லாம் வராது. குலதெய்வம்லாம் வர்றதில்லை, நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி சாமி வரும்போது சாமி வருவாங்க, ஏதோ குறி சொல்லுவாங்க, குறி சொல்லிட்டு போயிடுவாங்க, இந்த பழம் அந்த பழம்னு சொல்லுவாங்க. அது போன பிறகு சில பேருக்கு என்ன சொன்னோன்னு கவனம் இருக்கும், சில பேருக்கு என்ன சொன்ன கவனம் இருக்காது. சில பேர் கவனம் இருக்கும், சில பேர் கவனம் இருக்காது. அது 2 ஸ்டேஜ். அது கவனம் இருக்கிற ஸ்டேஜ் ஒன்று, கவனம் இல்லாத நீங்கள் அந்த அந்த மருள் முடிஞ்ச பிறகு அப்புறம் பக்கம் சொன்னாலும் சொல்லுவாங்க, ஆமாம் இப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்கன்னு சொன்னாதான் தெரியும் சில பேருக்கு. அது வரைக்கும் அவங்க அது ஒரு டிரான்சென்டல் ஸ்டேஜில் போயிடுவாங்க. அது ஒரு ஸ்டேஜ். அது போயிட்டோம்னா வெளியே அவங்க தண்ணி குடிச்சு ஆஸ்வாசமான பிறகு இப்படி வந்தது, இப்படி வந்தாங்க, நாங்கள் கேள்வி கேட்டோம், இப்படி ஆன்சர் பண்ணாங்க, இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது தான் தெரியும். சில பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும். 2 குரூப்புமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி எப்படி வந்தாலும் சரி, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரியாத அந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் போகிறவங்களுக்கு, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்கும். குறைஞ்சபட்சம் 1 hour 2 hours 3 hours வரைக்கும் இருக்கும். அதிகபட்சம் 10 days இருக்கிறவங்களாம் கூட இருக்காங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தவங்க 10 நாள் வரைக்கும் அந்த பெயின் இருக்குது, அடித்து போட்ட மாதிரி வலிக்கும். நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் வேலை செஞ்சிருக்க மாட்டீங்க, நீங்கள் அப்படிலாம் மலை ஏறி இறங்கி அப்படி லபாரிஸாக எந்த ஒர்க்கும் பண்ணிக்க மாட்டீங்க. ஆனால் அடித்து போட்ட மாதிரி வலிக்கும். அப்படியே உடம்புல இருக்கிற எனர்ஜிலாம் சக்தி என்னன்னா, இந்த பொதுவாகவே வந்து ஈவன் ஆட்டோ ரைட்டிங் முதல் கொண்டு மற்ற முறைகளில் கொண்டு எந்த வகையில் நீங்கள் ஒரு ஆவிகளோட தொடர்பு கொண்டாலும் அவங்களுக்கு ஒரு இது வேணும், ஒரு ஹோல்டு வேணும். ஹோல்டு வரும்போது நம்ம பாடியில் ஒரு எக்டோபிளாசம் ஒரு எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜி சக் பண்ணிட்டு தான் அவங்க நம்ம பாடியில் இறங்குவாங்க. நம்ம பாடியில் ஒரு எண்டோபிளாசம் ஒரு இன்விசிபிள் எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜி சக் பண்ணிட்டு தான் நம்ம உடம்புல இருப்பாங்க. அப்புறம் போகும்போது ரிலீஸ் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம பாடிக்கிற அந்த எனர்ஜியெல்லாம் ஃபுல்லாக உள்வாங்கிக்கிறாங்க. அவங்க எவ்வளோக்குள்ள நெகட்டிவாக இருக்காங்களோ அவ்வளோக்குள்ள உள்வாங்கிக்குவாங்க. அப்போ நம்ம எனர்ஜி போயிடும். அதை நீங்கள் தேர்றதுக்கு நாள் கணக்கில் ஆகும், வாரக்கணக்கில் ஆகும், மாத கணக்கில் ஆகும். ஸோ இந்த தீய ஆவிகளுடைய பாதிப்பு வந்து இது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லா பரிணாமங்களையும் இருக்குது. நம்ம அடிக்கடி நிறைய கிளாஸுக்கு சொல்லியிருக்கோம். வெதர் வி பிலீவ் இட் ஆர் நாட், வெதர் வி அக்செப்ட் இட் ஆர் நாட். நம்ம நம்பினாலும் நம்மளனாலும் இதுதான் உண்மை, நம்ம ஏற்றுக்கிட்டாலும் இதுதான் உண்மை. ஸோ இதைத்தான் வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு எந்தெந்த வயசில் என்னென்ன வரும், இந்த பாதிப்புக்கெல்லாம் வரும் அப்படின்றதுக்காக தான் தெளிவாக கரெக்டாக அந்தந்த பீரியடில் என்ன பண்ணணும் தெளிவாக எழுதி போயிருக்காங்க, சொல்லிட்டு போயிருக்காங்க. நாம டியூ டு அவர் இக்னரன்ஸ் அதை நெக்லெக்ட் பண்ணிடுறோம், சஃபர் ஆயிட்டு. ஸோ அந்த தாம்பத்திய உறவுன்றது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய செல்வ நிலையை நிர்ணயிக்கிறது, உடல் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறது, மன ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறது, உங்களோட சுற்றுப்புற சூழல் நிர்ணயிக்கிறது, நிறைய விஷயங்கள் அது நிர்ணயிக்குது. இதில் இவ்வளோ விஷயம் இருக்கு, அவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனால் நீங்கள் இந்த ப்ளூ ஃபில்மு இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்து பண்ணுற உறவு இல்லை, அதில் இதெல்லாம் கிடைக்காது. அது சித்தர்கள் சொன்ன மாதிரி அந்த முறை அது சக்தி வழிபாடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சித்தர்கள் வந்து அது ஒரு வகையான சக்தி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. சக்தி வழிபாடு, சிவனும் சக்தியும் இணைவது அது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் எவ்வளோ விஷயங்களை நிறைய நம்ம அனுபவித்து சந்தோஷப்படலாம். அது மாதிரி விஷயத்த அது என்ன சொல்கிறதுன்னா தப்பான விஷயம்ன்ற மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட சொல்லியிருக்கேன். ஒரு 10 years பேக்கு இந்த யோகத்தை தாந்திரிக் யோகான்னு சொல்லுவாங்க, இதை தாந்திரிகம்னு சொல்லுவாங்க, தாந்திரிக் யோகான்னு சொல்லுவாங்க. அந்த யோகாவில் வந்து அந்த தாம்பத்திய உறவின் மூலம் இறைவனை அடைய முடியும். அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். அந்த லெவலை வந்து நம்ம இதிகாசங்களில் புராணங்களில் சொல்லியிருக்காங்க, நம்ம சாஸ்திரங்களில் இருக்குது.
அதை முறையாக கரெக்டாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்தியாவில் யாரும் இல்லை, அது வேற மாதிரி பார்க்குறாங்க, சரி யாரும் சொல்லிக் கொடுக்குறது. ஃபாரின்ந்து ஒரு கப்பல் வந்திருந்தாங்க, வந்து சென்னை தேனாம்பேட்டையில் அவங்க கிளாஸ் நடத்துனாங்க. அந்த கிளாஸ்க்கு என்னை இன்வைட் பண்ணி தான் நானும் போயிருந்தேன். ஆஸ் ஏ விசிட்டர் நான் போகும்போது அவங்க சொல்லிக் கொடுத்த பாடம், சொல்லிக் கொடுத்த முறை எல்லாமே ரொம்ப கரெக்ட், பர்ஃபெக்டாக சொல்லிக் கொடுக்குறாங்க. பர்ஃபெக்டாக, இத்தனைக்கும் ஃபாரின் பீப்புள் ஆகும், நாட் இந்தியன் பீப்புள். அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸுக்கெல்லாம் மெசேஜ் வருது, அவங்க வந்து விபச்சாரம் பண்ணுறாங்க, ஃபாரின்ந்து வந்து இங்கே வந்து விபச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கேஸு கொடுத்துருக்காங்க. அவங்க டோட்டலாக அப்ஸ்காண்டே ஆகிட்டாங்க. பேப்பரில் பார்த்த நியூஸ் அது தெரியல யாருன்னா இந்து மகாசபா இன்னும் ஏதோ இந்து அமைப்புகள்லாம் வந்து போர்க்கொடி தூக்குறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை, இவங்க நடவடிக்கணும், அப்படி எடுக்கணும், இப்படி எடுக்கணும் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ஓடி போயிட்டாங்க. ஒரு 20-25 இயர்ஸ் முன்னாடி நடந்த விஷயம் அது. ஓடி போயிட்டாங்க, டோட்டலாக அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. அருமையான விஷயம், சிதறல் கொடுத்த விஷயம் அது. தாந்திரிக் யோகான்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து நம்ம லாங்குவேஜ் தெரியல, இந்தியன் லாங்குவேஜ் இல்லை, இங்கிலீஷ் தான் கிளாஸ் எடுப்பாங்க, இங்கிலீஷ் டெமோ கொடுப்பாங்க. அது ஒரு குரூப்பாக வந்திருந்தாங்க, ஃபாரின்லேருந்து கொடுப்பாங்க. நானும் போயிருந்தேன் அந்த கிளாஸ்க்கு. அருமையாக சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க, பக்காவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை நம்ம கரெக்டாக முறைப்படி எல்லாரும் அவங்க லைஃப்பில் அப்ளை பண்ணாங்கன்னா எல்லா குடும்பமுமே ஆனந்தமான குடும்பமாக மாறிடும். ஆனால் இந்த தெரியாத மக்கள், இந்த இந்து அமைப்புகள்லாம் சில குரூப்புங்கள்லாம் ஏதோ கமிஷன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து விபச்சாரம் பண்ணுறாங்க, விபச்சாரம் நடக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது நல்லா போட்டு அவங்க ஏதோ ரெய்டு பண்ணி ஏதோ பிரச்சனை வந்து அவங்க ஃபாரினர்ஸ் பயந்துட்டு டோட்டல் ஆப்ஸ்காண்டாக எப்படி நாட்டு விட்டு போனாங்கன்னு தெரியல. பட் கண்டுபிடிக்க முடியல போலீஸ், எப்படியோ சொல்லி போயிட்டாங்க போடுது. நல்ல விஷயத்த நம்ம தான் தெரிஞ்சுக்கல, அவனாவது நம்ம நாட்டில் வந்து நம்ம லாங்குவேஜை கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புக்காக போட்டு ஒரு கோர்ஸாக பண்ணி அதை வந்து சொல்லி கொடுக்குறான். அதை போய் கற்றுக்கிட்டு நாமளும் நல்லா டெவலப் ஆகணும், அடுத்தவங்க டெவலப் ஆகணும், அந்த மனப்பான்மை இல்லை. அவனை வந்து ஒரு கிரிமினலாக மாற்றி டோட்டலாக அப்சண்ட் ஆகி ஓட விட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து அமைப்புகள். தெரியல அவங்களுக்கு தெரியல. அது நம்மள மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க தான் தெரியும். இப்படிதான் நல்ல நல்ல விஷயங்களாக போட்டு விட்டுறோம். இந்து மதம்ன்றாங்க, இந்து மகா அமைப்பு, எதுதான் அமைப்பு எல்லாம் சேர்ந்து குரூப்பாக சேர்ந்து பண்பாட்டை கெடுக்கிறான், கலாச்சாரத்தை கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. ஓஷோ ஒரு என்ன செக்ஸ் சாமியார், ஓஷோ செக்ஸ் சாமியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆங்கிளில் பார்த்தா செக்ஸ் சாமியார், இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா அவ்வளோ பிரமாதமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அந்த தாம்பத்திய உறவின் மூலம், இனிமையான தாம்பத்திய உறவின் மூலம் இறைவனை அடைய முடியும், இறைவனுடைய ஆனந்தத்தை அடைய முடியும், உணர முடியும். அது எப்படி இருக்கும் டேஸ்ட் இங்கே காட்டுது. அதாவது இந்த தாம்பத்திய அந்த தாந்திரிக யோகாவில் நீங்க அடைகின்ற இன்பம் ஒரு பங்கு, இதை மாதிரி 1000 பங்கு பேரின்பம் இறைவன் அடையிறது. அதை டேஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க இல்லையா. இப்போ கடைக்கு போனால் சார் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, இந்தாங்க இந்த சூப்பு புதுசா, இந்தாங்க இந்த ஸ்வீட் புதுசா, இந்தாங்க இந்த ஜூஸ் புதுசா, இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, பிடிச்சா வாங்குங்க, பிடிக்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பீப்புளெலாம் சொல்லுவாங்க இல்லையா. டேஸ்ட் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் காசெல்லாம் ஒன்று கொடுக்க வேண்டாம், எக்ஸாம்பிளுக்கு அதை சொல்கிறேன், காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், டேஸ்ட் பண்ணி பாருங்க, பிடிச்சா வாங்கிக்கோங்க சார், என்ன பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ நான் பார்ப்போம், டேஸ்ட் பண்ணுவோம், நல்லா இருந்தால் வாங்கிப்போம், என்ன வேண்டாம் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி அந்த இறைவனுடைய அந்த பேரின்பத்தை அடையணும் அப்படின்னா இந்த சிற்றின்பத்தில் மூலமாக அடையலாம். அந்த சிற்றின்பத்தை ஒரு டேஸ்ட் பண்ணிக்கோ. நீங்கள் சாதாரணமாக வச்சுக்கிற அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்லாம் இல்லை, முறையாக இது வேற சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை போய் பாரு, அந்த கணவனும் மனைவியும் அவ்வளோ அருமையாக அந்த இன்பத்தை உணர்வாங்க. இது இறைவன் பேரின்பம்னு சொல்றேன் இல்லையா, அந்த இன்பத்தினுடைய ஒரு பகுதி, டைனி பார்ட்டிக்கல். பேரின்பம் நாம சொல்றோமே, அதை யாரும் உணரல. அந்த பேரின்பத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், இது டைனி, இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க, இதை பாருங்க. இந்த தாம்பத்திய உறவின் மூலம் தாந்திரிக யோகத்தின் மூலமாக நீங்க வைத்துக் கொள்கின்ற தாம்பத்திய உறவின் மூலமாக நீங்க அடைகின்ற இன்பம், அந்த இறைவனுடைய பேரின்பத்துல ஒரு சின்ன பார்ட் டேஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்றான். அதைத்தான் அவரும் சொன்னார், ஓஷோ சொன்னார். ஆனா அவர் செக்ஸ் சாமியார் அப்படி முதல் குத்தி அவர் ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. சொன்ன கருத்துக்கள் அவ்வளோ அருமையான கருத்துக்கள். மேலோட்டமா பார்க்கணும், உள்ள போய் பார்க்கறது அது அசிங்கம், அது தப்பு அப்படி பார்க்கணும். ஆனா அது தெரியாம புரியாம நாம் பண்றதா ரொம்ப அசிங்கம், ரொம்ப தப்பு. அது புரியாம நாம் செய்யறோமே, அதான் ரொம்ப அசிங்கம், ரொம்ப தப்பு. ஆனா நாம அது அசிங்கம், அது தப்புன்னு சொல்லிட்டு நாம தப்பா பண்ணிட்டு இருக்கோம், சரியான ரூட்டுக்கு போக மாட்டோம். ஸோ இப்போ என்ன கருத்து எடுத்துக்கிறோம்? சாந்தி முகூர்த்த அன்னைக்கு தர்மம் செய்யணும். தர்மம் செய்வது அப்படின்றது இந்த மாதிரியான அந்த கணவன் மனைவியும் அந்த உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆத்ம ரீதியாக அந்த சந்தோஷத்தை அடைவதற்கும் அந்த சாந்தி அடைவதற்கும் இடையூறாக இருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத
ஆத்மாக்களும் வருகின்ற இடையூறுகளை நீக்கும். அதுக்காகத்தான் அந்த தர்மத்தை செய்ய சொன்னாங்க. அந்த தர்மத்தை செய்யுங்க. கல்யாணத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இதுக்கும் கொடுக்கணும். கல்யாணத்துக்கும் தர்மம் பண்ணணும். சாந்தி முகூர்த்தம் தனியாக தர்மம், அதையும் இதையும் மிங்கிள் பண்ணக்கூடாது. இது வேற அது வேற. சாந்தி முகூர்த்தம் வேற, கல்யாணம் வேற. கல்யாணத்துக்கு உண்டான சில நட்சத்திர அமைப்புகள் வேற, சாந்தி முகூர்த்தம் நட்சத்திர அமைப்புகள் வேற. அந்த பஞ்சாங்க அமைப்புகள் இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு வேற, திருமணத்துக்கு வேற. ரெண்டும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. அது மாதிரி செய்யுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களுடைய வாரிசுகளும் நல்லா இருக்கும், உங்கள் சந்தோஷம் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கர்மாஞ்சின்னு சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் லைஃப்பில் அப்ளை பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா நன்றி ஐயா.